ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போவது ஜெயகாந்தனின் கதைகள். வழக்கம் போல கதை சொல்லுவாங்க மேடம், நம்ம எல்லாம் கொஞ்சம் அலசுவோம். இந்த நிகழ்ச்சி 663வது நிகழ்ச்சி. ரேணு கொஞ்சம் நிறைய கதை சொல்லணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா 100 நெருங்க போறாங்க, அதுதான் விஷயம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கேப் கிடைக்குமா கொடுத்துடலான்ட்டு. இந்த நேரம் திருமதி டேனுமீரா அவர்களுக்கு நீங்கள் உங்க கதையை ஆரம்பிக்கலாம். அதாவது ஜெயகாந்தனின் கதையை ஆரம்பிக்கலாம். பண்ணலான்றீங்க? ஆமா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. வழக்கம் போல் திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய கதையோட இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நறுக்குன்னு 4 வரியில் கதை அப்படின்னு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் இது பெரிய கதை தான். பல உறவுமுறைகளுடைய போராட்டங்கள், உணர்வுகளின் போராட்டங்கள் நிறைந்த ஒரு கதையோட வந்திருக்கிறேன். தன் எழுதுகோளால் 2 தலைமுறைகளையே ஆண்டு கொண்டு வந்த திரு ஜெயகாந்தன் அவர்களின் கதை. கதையின் பெயர் புதிய வார்ப்புகள். 1965 இது ஆனந்த விகடன் நூல்ல வெளிவந்த கதை. அந்த கருப்பு பூனை இந்துவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த மியாவ் மியாவுன்னு கத்திக்கிட்டு மேலையும் கீழையுமா படி மேல இருந்து படி வழியா கீழே இறங்கி வருது, திரும்ப மேல போகுது. ஒரே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு அந்த இடத்துல. குஞ்சம்மாளுக்கு ஒரே பதட்டம், மனசு வலி. என்னத்த பண்ணிட்டா இவ, ஏன் இப்படி ஒரு வேலைய பண்ணி தொலைச்சாலோ, ஐயோ அவர் வந்தா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டத்தோட குஞ்சம்மாள் இருக்கா. இத்தனை காலம் படுதாத பாடுபட்டு எடுத்தாலே, இன்னைக்கு அதையும் விட இன்னைக்கு இப்படி ஒரு வேலைய பண்ணிட்டாலே பகவானே அப்படின்னு குஞ்சம்மாள் ரொம்ப பதட்டத்தோட தான் இருக்கா. முதல்ல யார் வருவானே தெரியலையே வீட்டுக்கு. அவர் வந்தா அவ்வளவுதான், ஒண்ணுவனா வீட்டுக்குள்ள வருவாளே, எல்லாராண்டியும் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனையோட உள்ளுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த பதட்டத்திலயும் இந்த வருத்தத்திலயும் வீட்டுல விளக்கு கூட அவ ஏத்தல, விளக்கு எரியல, லைட் எங்கேயுமே போடல. அந்த வீட்டுல இருளோ சூழ்ந்து இருக்கு, வெளியில மழை. கடங்கார இன்னைக்குன்னு பார்த்து இப்படியா வரணும், நல்லா இருந்த குடும்பத்துல எங்க இருந்து வந்ததோ தெரியலையே அவனோட காத்து, இப்படி எங்க குடும்பத்தையே நிலக்குள்ளேயே வச்சிருச்சு அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு உள்ளுக்கு வெளிக்குமா நடந்துட்டு இருக்கா. அடுத்தது வீட்டுக்குள்ள யார் வராங்களோ மனசு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு துணைய தேடுது. இந்த மாதிரி பதட்டத்தோட இருக்கும் பொழுது வெளியில கேட்டு திறந்து வீட்டுக்குள்ள வராங்க பாட்டி, இவளுடைய மாமியார். அதாவது ராமபத்ரன் இவருடைய கணவனுடைய பெயர். ராமபத்ர ஐயர். அவருடைய தாயார் இவளுடைய மாமியார். பாட்டி வீட்டுக்குள்ள வராங்க. வரும்போது என்னது எல்லா ராத்திரியுமே விளக்கெறியறத, நம்மாதுக்கு என்னடி கேடு அப்படின்னு கேட்ட விட்டுட்டு திறந்து உள்ள வரும்போதே ஒரு பதட்டத்தோடய வராங்க. வழக்கமாவே பாட்டிக்கு பழக்கம் என்னன்னா, கோவில்ல நடக்கிற உபன்யாசத்தை முழுசா கேட்டுட்டு வர்றதுதான் அவங்களுடைய வழக்கம். எல்லாரோடவும் பாட்டி தான் வீட்டுக்கு கடைசியா உள்ள நுழையக்கூடிய ஒரு ஆள். அன்னைக்கு மழைங்கிறதுனால சதசதன்னு கோயில் பிரகாரம் முழுக்க சேரு. அந்த சேரு குழம்பு கால்ல பட்டிருக்கு. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. ஏன் அன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னா, மழைங்கிறதுனால அன்னைக்கு உபன்யாசம் நடக்கணுமேன்ற சாஸ்திரத்துக்காக கொஞ்ச நேரம் நடத்திட்டு முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க முதல்ல வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா விளக்கெரியலன்றது அந்த அம்மாக்கு ஒரு இது குறையா தெரியுது. வீட்டுக்குள்ள வராங்க. என்னடி இது, குஞ்சம்மா எங்கடி இருக்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வராங்க. எல்லா அறையிலயும் பாக்குறாங்க. இந்தோ அப்படின்னு தேடிக்கிட்டு மேல போறாங்க. பாட்டிக்கு படி ஏறுறதும் இறங்குறதும் ஒரு நாளைக்கு 100 தடவை ஆனாலும் சலிக்காது. பாட்டிக்கு மட்டும் இல்ல, கடைக்குட்டியான அம்பிக்கும் அப்படிதான்.
எத்தனை தடவைனாலும் ஏறுறதும் இறங்குறதும் பாட்டிக்கும் அம்பிக்கும் அவ்வளவு பிடிக்கும். சலிச்சுக்க மாட்டாங்க. ஆனா சலிப்பு தெரியாம இருக்கிறதுக்கு இந்து இந்துன்னு கூப்பிட்டுக்கிட்டே மேல ஏறுறதும், இந்து இந்துன்னு கூப்பிட்டுக்கிட்டே படி இறங்குறதும் பாட்டிக்கு ஒரு வழக்கம். எல்லா அறையிலயும் விளக்கேறியடி, என்ன பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னு சமையல் அறையில வந்து சின்ன ஒரு லைட் எரியுது. அந்த இடத்துல போயிட்டு பாக்குறாங்க. ஏய் குஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே அவ வந்து வாய் திறக்க முடியல, பேச முடியல, கண்ணோட கண்ணு பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இவங்க மேல போயிட்டு, என்னடி இது வீடெல்லாம் அலங்கோலமா கிடக்குது, விளக்கு எரியல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தயங்கி தயங்கி அவன் வந்தான், அவனோட போயிட்டா அப்படின்னு ஒரு கனகனத்த குரலோட சொன்ன உடனே, என்னடி சொல்ற, எப்போ அப்படின்னா, இப்பதான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஐயோ என்னடி பண்றது இப்ப? ஐயோ அவன் வருவானேடி, அவன் வந்தான்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏற்கனவே அவ ஓடி போனாலே, அத நம்ம 2 பேரும் தான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தானேடி, இப்ப என்ன பண்ண? அவனை வீட்டுக்கு அழைச்சுட்டேல, அவன் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பாயின்னு இல்லாம ஆத்து கழிச்சு அவனுக்கு பலகாரம் கொடுத்து காப்பி கொடுத்து அவனை வீட்டுல வச்சு இப்படி பண்ணிட்டேன் நானேடி, இப்ப ரெடி பண்றது அப்படின்னு அம்மாவுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆகுது. பாட்டியோடைய உருவம் ரொம்ப ஒல்லி சின்ன உருவம். அவங்க ராமபத்ரனுடைய அம்மான்னு சொன்னா எல்லாருக்கும் சிரிப்பு கலந்த ஒரு சந்தேகம் தான் வரும். ஏன்னா ராமபத்ரனோட உருவம் வந்து ஆஜானுபாகமான உருவம். ரொம்ப ஒரு வளர்த்தியான உருவம். 2வது அவருக்கு வந்து குரலை தாழ்த்தி அமைதியா பேச தெரியாது. அவருக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, அவருடைய உயர் ஸ்துதியில தான் அவருடைய வார்த்தை சஞ்சாரம் இருக்கும். அப்படிதான் அவரோட பேசுற வழக்கம் எல்லாமே. ஆனா அம்மா நேர் எதிர்மார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இந்த கருப்பு பூனை குறுக்க நெடுக்க போயிட்டு இருக்கு. அது வந்து பாட்டியோட காலை சுத்திட்டு இந்து இல்ல அப்படிங்கறத சொல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த கருப்பு பூனை. அந்த கருப்பு பூனைய வந்து பார்க்கும் பொழுது குஞ்சம்மாளுக்கு அந்த கருப்பு பூனையோட கண்ணு தன் கணவர் ஞாபகம் வருது. ஏன்னா அவளுடைய கணவருக்கும் அந்த பூனை கண்கள் மாதிரியான கண்கள் தான், அந்த நிறம் அப்படிதான் இருக்கும். இவளுக்கு அந்த பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, இவளுக்கு புரியல. இப்ப என்னடி பண்ணலாம்? இப்படியே சொல்லிட்டே இருங்கோ, பைத்தியக்காரி இப்படியே வந்து அனுப்பிட்டோம் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சா நம்ம நிலைமையை யோசித்து பாத்தியோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த திட்டு, அந்த ஒரு பயம் கலந்த அந்த அக்கறை எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நிதானமா யோசிச்சுட்டு செவுத்தோரமா சாஞ்சிட்டு தன்னுடைய முந்தானையில தன்னுடைய மோவாய மூடின மாதிரி, காலை வந்து தரையில தேய்ச்ச மாதிரி, சரி இந்த 4 வருஷமா என் பொண்ணு அந்த அறையில அழைச்சு வச்சு என்னத்த கண்டோம்? இப்ப சொல்றேல, அவன போன முறை ஜெயில்ல போட்டான், இப்போ தூக்குலயே போடுவாங்கிறேலே, சரி போடட்டும், தூக்குல போடட்டும். அதுவும் இல்லாட்டி என்ன பண்ணுவார்? கோவம் வரும். அவரே தான் கையால அவனை கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆறுது? யோசிச்சேலோ. 4 வருஷமா அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தோம், அதனால என்ன பிரயோஜனம்? அடுத்தவளை கேட்டுதான் பொண்ணு கேட்டு வராளே தவிர 1.5 மாசம் அவ வீட்டை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்கிற செய்தி தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வந்தாலும் அவளை பொண்ணு கேட்டு வரவாள்லாம் விஜயாவை தான் பாத்துட்டு போறாளே தவிர இந்துவோட நிலைமை என்ன? அவளுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இது வரைக்கும் என்ன செஞ்சு இருக்கணும்? இனிமேல் என்ன செய்ய போறோம்? இத பத்தி எல்லாம் யோசித்தோமா? அவளுடைய இந்த பேச்சு பாட்டிக்கு அவ பைத்தியக்காரியா தெரியல. மெதுவா பாட்டி சோஃபால உட்கார்ந்த மேனிக்கு மெதுவா தலையேத்தி அவளை அப்படியே கீழே இந்த மேல வரைக்கும் பாத்துட்டு போனது
அவளுடைய உருவத்தோட விஸ்வரூபம் மாதிரி தெரிஞ்சது. கிட்ட இறங்கி வந்து அவளோட கண்ணை பார்த்து, என்னடி சொல்ற? அதுக்குதான் அவ 2 பேத்தையும் நானே அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே அந்த ஆச்சரியம் அதிர்ச்சியில அப்படியே வாயடைச்சு போயிட்டான். அது சரி, இப்ப அவன் வந்தா என்ன பண்றது? எனக்கு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு குஞ்சம்மா சொல்றான். எனக்கும் ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லும் போது பாட்டி வந்து குஞ்சம்மாளுடைய தோல்ல கைய வச்ச உடனே, வழக்கமாவே ஒருத்தர் ரொம்ப பயந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட இன்னொருத்தவங்களும் பயந்து இருக்கும் பொழுது ஒருத்தங்க அதுல தைரியம், ரொம்ப தைரியசாலி மாதிரி தன்னை தானே உருமாற்றிக்கிறது மனித இயல்பு வழக்கம். இப்போ இந்த இடத்துல குஞ்சம்மாள் கொஞ்சம் தைரியசாலி அப்படிங்கிற மாதிரி தோல்ல தன்னுடைய மாமியாரோட கைய பிடிச்சவாறு, ஏதாவது ஒரு முடிவு பண்ணிதானே மாமி ஆகணும், நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன பண்றதுன்னே புரியலையடி, போல நடுங்குறது, என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, நல்ல மழை வெளியில, ஆத்துல யாரும் இல்லையோனோ, சரி அப்படின்னு நான் வெளியில வர பார்த்தேன். அப்பதான் அவன் அந்த மூங்கில் பாய்க்கு பின்னாடி இருந்த பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். இவ ரொம்ப உரிமையோட அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். முந்தானை எடுத்து ஒரே கண்ணை கசக்கிண்டு அழுதுண்டு அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இவ சொல்றா அவனாண்ட, வேணும் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், நீ நீ எனக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததா நான் நினைக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, நம்ம 2 பேருமே ஓடி போனதுக்கு அப்புறம், ஓடி போகும்போது நினைச்சு பார்க்கல நமக்கு வயிறும் பசியும் இருக்கும் அப்படின்னு. வயிறும் பசியும் இருக்குங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ உன் நகையை எடுத்து கொடுத்து என்னை வித்துட்டு வான்னு சொன்ன. அப்ப கூட நான் ஒத்துக்கல. ஆனா நீதான் சொன்ன, நானே உனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் என் நகையும் உனக்கு தானே சொந்தம்னு சொன்னதுனாலதான் நான் நகையை எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துலதான் உங்க அப்பா வந்து என் மேல இல்லாத பழி, நகை திருட்டு, பொண்ணை கடத்திட்டேன், அதுக்கப்புறம் எல்லா பழியும் போட்டார். போட்டது மாத்திரம் இல்லாம நீயே சாட்சி சொல்ற அளவுக்கு வேற போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, போதும் வேணும், இதுக்கு மேல என்ன மனசு கஷ்டப்படுத்தாத, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வேணும் அப்படின்னு. இப்ப கூட சொல்றேன், நீ அழாத, எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீ எனக்கு எந்த கேள்வி கெட்டது நடக்கணும்னு நீ எனக்காக எதுவும் செய்யல. இது ஏதோ ஒரு சூழல் நடந்து போச்சு. அப்ப கூட நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சே உண்மைதான் இல்ல, இது ரொம்ப சின்ன பொண்ணு, இத போய் நம்ம அப்படி கூட்டின்னு போயிட்டோமே அப்படின்னு தான் நான் யோசிச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால வந்து நீ தப்பா எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுறதையும், அவ வந்து இந்து என்ன செய்வானா, நான் இனிமேலும் நான் உன்னோட கரெக்டான முடிவை நான் இப்ப எடுக்கலன்னா, அன்னைக்கு நான் எடுத்த முடிவு தப்பு, ஆனா இன்னைக்கு நான் எடுக்க போற முடிவு சரியான முடிவு. இந்த முடிவை நான் இப்ப எடுக்கலன்னா நான் வாழ்க்கையில எப்பவுமே சரியான முடிவு எடுக்க தகுதி இல்லாதவளா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை கூட்டிட்டு போயிடு, நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இந்து சொல்ற அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய இந்துவை பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா 4 வருஷம் அவன் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கான். ஒரு வேலையை தேடி கிடைச்சதுக்கு அப்புறம் இவளை பாக்குறதுக்காக வந்தவன் சொல்றான், நீ கவலைப்படாத, உன்னை நான் வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்றான். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோடவே வந்துடுறேன் அப்படின்னு இந்து சொல்றான். இவங்க 2 பேரோட இந்த ஒரு உரையாடலை பாக்கிறதுக்கு அம்மா வந்து கோவமா வெளியில வரணும்னு நினைச்சவ தன்னை தானே செவுத்துல சாஞ்சி தன்னோட நெத்தி செவுத்துல படுற மாதிரி குமுறி குமுறி தோள்கள் குலுங்க குலுங்க அழுகிறார். யாரு பெத்த பிள்ளையோ இன்னைக்கு என் பொண்ணு மேல இவ்ளோ பாசமா இருக்கான். அவ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவனுக்கு எதிரா சாட்சி சொன்னான், கோர்ட்ல கூட போய் சாட்சி சொன்னான். ஆனா அவ்வளவு தூரம் சாட்சி சொன்ன என்னோட பொண்ண இவன் நீ ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு இவ்வளவு பாசத்தோட ஏத்துக்கிறான் அப்படின்னா இவன் எவ்வளவு நல்லவனா இருப்பான். இவனை போய்
தன்னோட முன்கோபத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் இவர் 4 வருஷம் இந்த பையனுடைய வாழ்க்கைய வீணாக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உள்ளுக்குள்ள வருத்தமும் பண்றா கொஞ்சமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்தது எட்டி பாக்குறதுக்குள்ள அவ நேரா வேகமா உள்ள வரா இந்து. உள்ள வந்து தன்னுடைய தாயை பார்த்த உடனே, என்னடி இது, என்ன கூத்து நடக்கிறதுங்க, என்ன நினைச்சுட்டு இருக்க, ஏண்டாப்பா இதெல்லாம் தேவையா, என் குடும்பத்தை இத்தனை நாள் படுத்தின பாடு போராதோ அப்படின்னு கேட்ட உடனே, மா போதும் நிறுத்து, என்னடி நிறுத்துறது, என்னமோ சொல்றியா அவனாண்ட, இப்ப போனா பகிரங்கமா போங்கன்னு, போடி போ, நீ போனாலே எல்லாம் பகிரங்கமா தான் ஆக போறது அப்படின்னு அவ்வளவு கோவம். அவர் வந்தா என்னத்த பண்ண, உன்னை பார்த்து பார்த்து பெத்து வளர்த்த பெத்தவங்களுக்கு நீ குடுக்குற மரியாதை இதுதானா அப்படின்னு கேட்ட உடனே, ரொம்ப நல்லா கொடுத்தமா மரியாதை, 4 வருஷம் நான் மேல என்னைக்காவது செத்து கிடப்பேனான்னு தானே நீ கீழே இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த, ஒரு நாளாவது நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு வந்து பாத்திருப்பியோ, இல்ல அவர்தான் 4 வருஷம் என்ன அந்த ரூம்லயே போட்டு அடைச்சு வச்சிருந்தாரு, ஒரு நாளா 2 நாளா 4 வருஷம் என் நிலைமைய யோசித்து பாத்தியோ. அப்பதான் கொஞ்சமா யோசித்து பாக்குறா, ஆமா இல்ல, இந்த பொண்ணுக்கு அந்த கருப்பு பூனை ஆரம்ப காலத்துல அது குட்டியா இருக்கும்போது அந்த பொண்ணுடைய இந்த நிலைமை, அதாவது 1.5 மாசம் யாரோடவும் ஓடி போயிட்டா, இழுத்துட்டு வந்து வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு அந்த பூனையோட விளையாண்டுட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு. அவ 1 வருஷம் வரைக்கும் அப்படிதான் இருந்தா. வேலைக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அவங்க பாட்டி தான் அவளை அப்பப்ப பாத்துப்பாங்க. கடைசி குட்டி வந்து அம்பிதான் அவனை அப்பப்ப போயிட்டு விளையாண்டுட்டோ பேசிட்டோ வருவாங்க. 2வது வருஷத்துல இருந்து விஜயா லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சில புத்தகங்கள் மட்டுமே அவளுக்கு துணை இருந்தது. வீட்டுக்குள்ள இருக்கிற யாருமே அவளுக்கு துணை இல்லை, பேச்சு துணை கிடையாது. அப்படி இருந்த ஒரு பொண்ணு, சனியனே ஏண்டி உசுரோட இருக்க, செத்து ஒழிய வேண்டியது தானே அப்படின்னு தன்னோட 2 கையை நீட்டி கொஞ்சமா எத்தனையோ முறை அவளை சபிச்சிருக்கா. எந்த மூஞ்சு வச்சுட்டு உயிரோட இருக்க, செத்து ஒழிய வேண்டியது தானே அப்படிங்கிற வார்த்தை அவளுக்கு எத்தனையோ நாள் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. இப்போ வேணுவோட பேசும்போது அவ சொல்றா, நான் எத்தனையோ முறை செத்து போயிடணும்னு நினைச்சிருக்கேன் வேணும், ஆனா என்னவோ தெரியல, நான் அந்த முயற்சி பண்ணல. காரணம் என்னன்னு இப்பதான் புரியுது. ஒருவேளை எங்கேயோ என்னோட ஆழ் மனசுல நீ வருவ, வந்து என்ன பாப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சோ, அதனாலதான் நான் சாகாம இருந்துட்டேனோ வேணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு ஓட்டமா ஓடுது நம்ம குஞ்சம்மாளுக்கு. போடி போ, அந்த மனுஷனுக்கு இப்ப உடம்பு இருக்க நிலைமையில இந்த மாதிரியான நாடகம் எல்லாம் இங்க காட்டாத, நீ கிளம்புறதுன்னா பொழுதோட போய் தொலை, பொண்டு பொடுசுகள் எல்லாம் வர நேரத்துக்கு நீ கிளம்பி வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்காதடி, போறதுன்னா போ, என்னமோ போறாளாம் அப்படின்னு மோவாயில தன்னுடைய முந்தானைய வச்சு மூடின மேனிக்கு செவுத்தோரமா சாஞ்சுன்னு ஒரு ஆதங்கத்தை கூட்டின்னு இருந்தான். போதான் போறேம்மா, சட்டம் உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தெரியும், இப்போ நான் மேஜர் ஆயிட்டேன், மேஜர் ஆன எனக்கு என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுல இனிமேல் அதான் சொல்றியே பாசமான அப்பா, அந்த அப்பாவால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சா அவராண்ட போய் சொல்லு அப்படின்னு உடனே, ஆமாண்டி சொல்றேன், இதுதானே எனக்கு இப்ப வேலை, இப்பவே என்ன நடக்க போறதோ, அடி வயித்துல எனக்கே பிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேரா மேல போய் ஒரு பெட்டியில எல்லா துணிமணியும் எடுத்து போட்டுட்டு கீழே இறங்கி வரான். அந்த நேரம் பார்த்து 2 அடி உள்ள வரான் வேணும். 2 படி ஏறி 2 அடி உள்ள வரான். வந்த உடனே, இது என்னது இது இந்து, இதெல்லாம் வேண்டாம், கட்டின புடவையோட நீ என் கூட வர்றதுன்னா வா, இங்க இருக்கிற துணிமணியும் எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னால உன்னை சௌகரியமா வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவ அந்த கையில எடுத்துட்டு வந்த பெட்டிய வந்து செவுத்தோரமா வச்சுட்டு காதுல இருக்கிற கம்மல், கழுத்துல இருக்கிற செயின், கையில இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாத்தையுமே கழட்டி அவங்க அம்மா கிட்ட கை நீட்டுறான். திரும்பி தன்னுடைய மகளை இப்படி ஒரு மூலியா பாக்குறான், எந்த நகையும் இல்ல அவளுடைய உருவத்தை. குமரிட்டு வருது அவருக்கு அழுக. ஐயோ அப்படிங்கிறான். பிடிச்சுக்கோமா, இதெல்லாம் இந்த நகை எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துடும், நான் இங்க இருந்து ஒரு குண்டுமணிய கூட எடுத்துட்டு போல, இதோ இந்த கட்டின புடவையோட தான் போறேன், அது கூட இந்த ஆத்து மானத்தை காப்பாத்ததான்,
அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, குமுறிட்டு வருது. குழந்தை, நான் ரொம்ப உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன்டி, எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது, அதுக்கு இதுதான் உதாரணம், என்ன மன்னிச்சுடுடி, உன்னை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இவளுக்கு தெரியுது அம்மாக்கும் நம்ம மேல பாசம் இருந்திருக்கு அப்படின்னு. அம்மா, இத்தனை நாள் நீ என் மேல பாசமே இல்லாம இருந்துட்ட அப்படின்னு நினைச்சேம்மா, இப்பதான் புரியறது அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லடி, ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில ரொம்ப நாளைய கழிச்சுதான் புரியும், புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சீக்கிரமா கிளம்பிடும், அவரெல்லாம் வந்தாருன்னா அதை தாங்குற சக்தி நேக்கு இல்லடிமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவளுக்கு புரியுது, அம்மா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிறத அவ அப்பதான் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அம்மாவுடைய கால்ல விழறான். 2 அடி பின்னாடி போனாலும் அவளுக்கு அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம போறாளே தவிர ஆசீர்வாதம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல போகல. அவளால அந்த பாசத்துடைய பிளவை தாங்க முடியல. அப்போ இத பார்த்த உடனே வேணுவும் கால்ல விழறான். நன்னா இருங்கோ, எங்க போனாலும் நன்னா இருங்கோ, இங்க பாருடி, எங்க போனாலும் உனக்கு ஒரு கடிதாசி மட்டும் போட்டுடு, சரியா, நீ நன்னா இருக்கே இருப்ப, அவ்வளவுதான், அது போதுண்டி மண்ணைக்கு அப்படின்னு சொன்ன உடனே எழுந்துக்கிறான். எழுந்த உடனே அவ பண்ற திரும்பி போகும்போது அவங்க அம்மா சொல்றான், இங்க பாருடி, எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துல போய் இதா இங்க பாரு அப்படின்னு தன்னுடைய தாலி சரடை எடுத்து வெளியில காட்டி, இத மாதிரி உன்னை கட்டின்றுடி, இதுதாண்டி நிரந்தரமான ஒரு நகை, இத மட்டும் கட்டின்று, அதுக்கப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைய நடத்திக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ போறான். வெளியில மழை ஓஞ்சிச்சு, மழை இல்ல. அந்த மழை இல்லாத அந்த ஒரு பாதையில இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. முதல் வீட்டு எல்லைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அது வரைக்கும் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி போறா. வழி நெடுக்க அவளை பார்த்துட்டே இருக்கா. தெருமுனையில போயிட்டு திரும்பி பார்க்கும்போது கண்ணீர் அவ கண்ணை மறைக்குது. அம்மா அங்க நிக்கிறத இவ பாக்குறா. அவ போயிட்டா அப்படின்னு ஒரு மூக்குறிஞ்ச சத்தத்தோட பாட்டி இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னு, தோ விஜயா வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. குஞ்சம்மா சொல்றாங்க, விஜயாவா? யாரும் இல்லையே வாசல்ல, இப்பதானே அவன் தெருமுனையில ஸ்கூட்டர்ல விட்டுட்டு போறான், இப்ப உள்ள வருவா பார், காலேஜ் காலையில போன பொண்ணு, வர நேரத்தை பார்த்தேல அப்படின்னு சொன்ன உடனே மணி 8 அடிக்குது. மணியை பார்த்துட்டு வாசல்ல பார்த்தா மெதுவா விஜயா உள்ள வரா. உள்ள வந்த உடனே நீ நினைச்சுட்டு இருக்கியா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு, எனக்கு எல்லாம் தெரியும்டி அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு என்னவா இவங்க என்னத்துக்கு இப்ப என்ன கடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடி போய் விஜயா ஒளிஞ்சிட்டு பாட்டியோட தோள்பட்டை மூலமா அம்மாவை மெல்ல எட்டி பாக்குறா. பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பதட்டம் வருது. பதட்டம் வந்தோடனே, என்ன ஆச்சு பாட்டி அப்படிங்கிறா. இவ வேற ஒருத்தனோட ஓடாம இருக்கான்னா அதுக்கு இந்துதான் காரணம். ஏன்னா இங்க என்னென்னலாம் கூத்து நடந்ததுன்னு பார்த்தோம், அதனால அந்த தப்பு செய்ய மாட்டான்னு நம்புறேன். என்னவா இப்ப நான் என்ன செஞ்சுட்டேனா, என்னவா இவங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே பாட்டி சொல்றாங்க, ஒன்னும் இல்லடிமா, எதுவும் செய்யாம இருந்தீனா சரி, அதத்தான் சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல, போ. சரி என்னாச்சு, எங்க இந்து அப்படின்னு உடனே, இந்து ஆத்துல இல்ல, அவ வெளியில போயிட்டா அப்படின்னா. வெளியில போயிட்டாளா, என்னாச்சு மா, இந்து இனிமேல் வரவே மாட்டாளா, என்ன சொல்றா பாட்டி? அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்து நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திருக்கேன்டி, நிறைய சண்டை போட்டிருக்கேன், இனிமேல் உன்னை நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள முணுமுணுத்துக்கிட்டு ரொம்ப சோகமா போறா. இத பாத்துட்டு இருக்கும்போது டியூஷன்ல இருந்து திரும்பி வந்த அம்பி இந்து இந்து இல்லையா, அதுல இந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படியேறி மேல போய் பாக்குறான். மேல போனா அந்த ரூம் வெறிச்சோடி இருக்கு. ரூம்ல இருக்க கபோர்ட்ல துணி எதுவுமே இல்ல, ஏன்னா அதெல்லாம் பெட்டியில போட்டு கீழே ஹால்ல இருக்கு. அத பாத்துட்டு வரும்போது மேல இருந்து இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிற அந்த கருப்பு பூனை இந்து இல்ல இந்து இல்ல அப்படிங்கிற விஷயத்த காலை சுத்தி சுத்தி அம்பிகிட்டையும் விஜயா கிட்டையும் சொல்லி ரொம்ப சோகமா இருக்கு. இந்த நேரத்துல கார் வர சத்தம் கேக்குது. ஐயோ அப்படின்னு பாட்டி ஒரே பதட்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்துட்டாண்டி அப்படின்னு சொன்ன உடனே,
அப்படிங்கிறான் குஞ்சம்மா. குஞ்சம்மா போயிட்டு மெல்ல தனக்கு தானே ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ பாட்டி வராங்க. இவர் வந்து உள்ள வராரு. ராமபத்ரன் வீட்டுக்குள்ள வரும்போதே அக்கம் பக்கம் வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அதாவது கார் அல்லாது அவர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா ஊருக்கே தெரியற மாதிரிதான் ஒரு சத்தம் இருக்கும். கிளப்ல வந்து இன்னைக்கு ஒரே நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதை வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா பதட்டத்தோட சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கூட ரொம்ப பரபரான்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். இந்தா இங்க பார், இன்னைக்கு சப்பாத்தி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானு அங்கேயே கிளப்லயே இன்னைக்கு ஒரு விருந்து கொடுத்தா வேண்டாம் தான் நினைச்சேன், மாத்திரை எதுவுமே போடலையே, சாப்பிட வேணான்னு பார்த்தேன், விசு ரொம்ப தொந்தரவு பண்ணாண்டி, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பேசாம இருக்கா. அந்த ஃபேனை போட சொல்லணுமா அப்படின்னு உடனே ஃபேனை போட்ட உடனே கைய வந்து லூஸ் பண்ணிட்டு சோஃபால வந்து காலை கையெல்லாம் பரப்பி, ஆனா அந்த ஆஜான பாகமான உருவம் இல்லையா, காலை கையெல்லாம் பரப்பி பூட்ஸ் கால் மட்டும் அப்படியே இருக்கு. இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, பூட்ஸை கழட்டுறதுக்காக உட்காந்து பூட்ஸை கழட்ட வரா குஞ்சம்மா. கழட்ட வர்றதுக்கும் போது டக்குன்னு என்ன ஆத்துல எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு ஒரு பரபரப்பா கேட்ட உடனே ஒன்னும் இல்ல இந்து, என்ன இந்து போயிட்டா. என்ன போயிட்டா? அவன் வந்தான், அவனோட போயிட்டான் இப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கையில வந்து பால் கொண்டு வந்து மாத்திரையோட குடுக்குறாங்க. ஏன்னா இவன் மாத்திரை போடலன்னு சொன்னதுனால அந்த எடுத்து அந்த பாலை வந்து மாத்திரையை போட்டுட்டு பாலை வாயில குடிக்கிறதுக்கும் இவங்க விஷயம் சொல்றதுக்கும் சரியா இருந்தது. அந்த ஒரு கவளி பாலை முழுங்கினதோட அந்த டம்ளரை எடுத்து அப்படியே குஞ்சம்மா மேல விசிறி அடிக்கிறாரு. அது அவங்களுடைய காது வழியா பீறிட்டு வெளியில போய் அப்படியே செவுத்துல இடிச்சு அந்த டம்ளர் கீழே விழுந்து அதை சுழண்டு கரகர கரகர சத்தத்தோட நிக்குது. ஆமாண்டி, உன்ன மாதிரி அசமந்து மந்து இதெல்லாம் இருந்ததுன்னா அவளை என்ன உன்ன கூட எவனாவது இழுத்துன்னு தான் போவான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்து அந்த பூட்ஸ் கால்ல தரையில வேகமா அடிச்சு எழுந்து போவார். டேய் எங்கடா போற அப்படின்னு உடனே, என்ன எங்க போற, எங்கேயும் போல, போன் பண்ண போறேன் போலீஸ்க்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ இப்ப மேஜர், போன் எல்லாம் பண்ணா ஒன்னும் செல்லாது அப்படின்னு சொன்ன உடனே என்னது அப்படின்னு ஒரு அதட்டலோட திரும்பி பாக்குறாரு. குஞ்சம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு, ஓ அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா, சரி 1000 ரூபாய் இருக்குடி அவ மேல, 1000 ரூபாய் நகை இருக்கு, அத சொல்லுவேன்ல அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து அவளோட நகையெல்லாம் எடுத்து கையில கொடுத்தத கொத்தா எடுத்து, இந்தா இதெல்லாம் அவ கழட்டி வச்சுட்டு போயிட்டா, அவ மேல இருக்கிற எல்லாத்தையும் உரிச்சு வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அத தன்னோட இடது கையால வேகமா தட்டி விட்டுட்டு, எனக்கே சட்டம் சொல்றியா நீ, எனக்கு தெரியாதா அது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் வந்தாலும் பிடிச்சிட்டு போவான், நகை காணாத போகுதுன்னு தானே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அவன் ஒரு திருடண்டி அப்படின்னு சொன்ன உடனே நகை காணாத போகலன்னு நானே வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படி சொன்ன உடனே இவருக்கு அந்த ஒரு அதிர்ச்சியை தாங்க முடியல. எக்ரிட்டு அவங்கள அடிக்க வராரு, கழுத்தை நெரிக்க வராரு. அப்போ அவங்க அம்மாவோட உருவம் வந்து அவரோட இடுப்பு வரைக்கும் தான் இருக்கு, அது நெஞ்சு வரைக்கும் கூட இல்ல. அந்த மாதிரி அந்த சின்ன உருவம் வந்து இவரை தடுக்க முடியல. எதுக்குடா இப்படி பேயாட்டம் ஆடின்னு இருக்க, விட அப்படின்னு சொன்ன. என்னத்த விட, என்ன பேச்சு பேசுறா பத்தியா அவ, எனக்கு எதிராக சாட்சி சொல்வாளாமே, கேட்டியம்மா அத அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அடுத்த பேச்சு, ஆமாண்டா அவளை நான் தான் அனுப்பி வச்சேன், இப்ப என்னங்கிற, இங்க இருந்து இத்தனை 4 வருஷமா நீ என்ன பண்ணினா அவருக்கு, ஒண்ணுமே பண்ணலையே, 4 வருஷமா ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள பூட்டி வச்ச, அவ விருப்பப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறது, அவ தேர்ந்தெடுத்தா, அது சின்ன வயசு, அப்ப வேணான்னுட்ட சரி, ஆனா 4 வருஷமா நீ என்ன பண்ணின அவளுக்காக, ஒண்ணுமே இல்லையே, அதனால இது சரியான தீர்ப்பு அப்படின்னு நேக்கு தோணித்து நான் அனுப்பிட்டேன். இந்த வார்த்தைய அவரால சகிச்சுக்கவோ கேட்டுக்கவோ முடியல, அதிர்ச்சி ஆயிடுச்சு. தன்னை வந்து ஒரு உயிரோட கரு அறுத்த மாதிரி தன்னுடைய மனைவி, தன் மகள், தன்னுடைய தாய், இவங்க 3 பேருமே வந்து தன்னை இந்த அளவுக்கு அவமானமா சமுதாயத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்களேங்கிற அந்த அதிர்ச்சியில அவர் அப்படியே சரிஞ்சு அந்த சோஃபால நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு.
கீழே விழுந்த உடனே ஐயோ டேய் அப்படின்னு சொல்லிட்டு ரமா ரமா அப்படின்னு அவங்க அம்மா பதட்டத்துல அவன் மேல வந்து விழுந்து கைய கால ஆட்டுறாங்க. அப்போ கொஞ்சமா சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மயங்கிதான் விழுந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, டேய் இந்த கோவத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா போனையும் தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. டேய் ஆத்துல இருந்து போன் கூட பண்ண முடியாதுடா அம்பி, டாக்டர் போய் அழிச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் டாக்டர் கூப்பிடுறதுக்காக ஓடுறான். ஓடும்போது விஜயாவும் டேய் இருடா தனியா போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடுவான். மழை ஓஞ்சு இருக்கிறதுனால அந்த ரோடு வந்து ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். ஆனா அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த கிளைமேட் வந்து அந்த ஒரு மழை நின்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அந்த கிளைமேட்ல இருக்கிற அந்த சில்னஸும் இருக்கும். இந்த இடத்துலதான் மனிதனே ரொம்ப பழமையான உலோகம்தான். காலம்தான் அவனை புதிது புதிதாக வார்க்கிறது. வாழ்க்கையின் அந்த நிர்பந்தத்துக்கு முடிந்தவர்கள் வளைந்து கொடுக்கிறார்கள், வளைய முடியாதவர்கள் உடைந்து போகிறார்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் இந்த கதையை முடிச்சிருப்பாரு. மிச்சத்தை வந்து டாக்டர் வந்துதான் முடிவு பண்ண முடியும், அது வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இந்த கதை வந்து ரொம்ப சாதாரணமா ஒரு 2 பேர் லவ் பண்ணுவாங்க, பிரியறாங்க, திரும்ப வந்து ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய உறவு முறைகள், உணர்வு பூர்வமான விஷயங்கள், அந்த அப்பாவுடைய கேரக்டர் மாதிரி வாழ்க்கையில நான் கடந்து வரும்போது பல கேரக்டர்களை பார்த்திருக்கேன். அந்த ஒரு சவுண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு ஃபேமிலியிலேயே பேசிக்கும் போது அவங்க வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா அரவாரமா வரவேற்கிறது, யாராவது வந்து ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு உறவு முறையில என்னை கூப்பிட்டானா பத்தியா கல்யாணத்துக்குன்ற மாதிரி எல்லாம் கோவப்படுது. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ரொம்ப சுலபமா உடைந்து போறதை வந்து கண்கூட நான் பல இடங்கள் பார்த்தது. அந்த ஒரு ஷாக் அவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த மனைவி கதாபாத்திரம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை மனைவிக்கு இருக்கு. ஆனா அந்த கணவன் ரொம்ப ஸ்ட்ராங்னு பிக்சரைஸ் பண்ணிட்டே இருந்தாலும் கூட இந்த செய்தியை வந்து உள்ளுக்குள்ள வாங்கிக்கவும் முடியாம அதை தூக்கி தூர வச்சு பார்க்கவும் தெரியாம உடைஞ்சு போறக்கூடிய இந்த விஷயத்த யதார்த்தமா எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நம்ம கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு முன்னாடி வச்சு சிந்திக்க வச்சு இந்த இடத்துல இருந்து நம்மளா இருந்தா எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்மளுடைய சிந்தனையை வந்து இப்படி தூண்டி விடுற மாதிரியான ஒரு அழகான கதையா தான் நான் இதை பாக்குறேன். இந்த தளத்தில் வழக்கமாக நான் கதைகளை கொண்டு வருவதே அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பொங்கி பொங்கி வரும் அப்படிங்கறதாலதான். அதனால வந்து உங்களிடம் விடுகிறேன் கதையை, எனக்கு சில நிறைய சிந்தனைகளை தாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி. ஒருத்தரோட அதாவது ஒருத்தர் ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிறது எவ்வளவு நேரம் அப்படின்னா அவரோட பேச்சை எல்லாரும் கேட்கிற வரைக்கும் தான். அவருக்கு மற்றவர்கள் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டா திரும்பிட்டாங்கன்னா அவரோட எந்த நிலைமையும் ஸ்ட்ராங்ன்றது அப்பதான் புரியும். ஒரு மனிதனுக்கு நமக்கு ஸ்ட்ராங்ன்றது ஒண்ணு கிடையாது, நம்ம ஸ்ட்ராங்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். மனதளவில் எல்லாத்தையும் தாங்கி எல்லா சூழ்நிலையும் தாங்கிக்கிற போதுதான் நாம வந்து மன உறுதியா இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். அதை கட்டிட்டு எது சொன்னாலும் நான் கேட்பேன், நான் அதட்னா எல்லாரும் அடங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லா கேரக்டருக்குள்ளேயும் ரொம்ப மோசமான ஒரு டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் 100% அதிகம் இது இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மோஸ்ட்லி நான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க நினைச்சிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு என்ன விஷயம் வந்து செய்திதான் இந்த கதை சொல்லுது. பேசுவோம் வாங்க. பிரேமா மேடம் பேசுறீங்களா? உண்மையிலேயே மேம் மியூட்ல இருக்கு. இல்ல மியூட் ஆயிடுச்சு, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு, சாரி. இல்ல மனசை தொடுற மாதிரி ரொம்ப அழகா இன்னைக்கு அந்த கதையை சொன்னாங்க. இது ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால வந்து இது மாதிரி நடந்த வீடுகள்ல இப்படியான சூழ்நிலைகள், நிறைய வீடுகள்ல இப்படியான சூழ்நிலைகள் இப்படித்தான் இருந்தது. அவர் அதை யதார்த்தமா கொண்டு வந்து அந்த கேரக்டர்ஸ வந்து அவ்வளவு அழகா பிக்சரைஸ் பண்ணி நல்லா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் பொழைச்சிருக்காரா, அவர் போயிட்டாரான்றத டாக்டர் வந்த பிறகுதான்
சொல்லணும்னு அங்க ஒரு சஸ்பென்ஸ வேற வச்சுட்டு, அந்த அம்மா அதே மாதிரி பாட்டி எந்த விதத்திலயும் இல்லைன்னாலும் அது நியாயம்னு நினைக்குது. பாட்டி வந்து இந்த பிள்ளைய வந்து போனது நியாயம், நல்லவங்கள தான் லவ் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை வாழணும்னு நினைக்கிறது, அந்த அப்பா கிட்ட வந்து நான் தான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏத்துக்கிறது. இப்படி ஒரு சப்மிசிவா இருந்த அம்மா வந்து நகையெல்லாம் குடுத்துட்டு தான் போயிருக்கா, நானே சாட்சி சொல்லுவேன், முன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றது. ரொம்ப நல்லா நரேட் பண்ணீங்க ரேணு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கதையை நான் படிக்கல. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே சினிமா மாதிரி அதனோட ஃப்ளோல ரொம்ப வந்து கேட்டுக்கிட்டேன். நிச்சயமா இந்த ஒரு தாக்கம் அந்த லவ் மேரேஜ் அப்படின்றது ஒரு இந்த என்ன சொல்றது, அந்த சூழ்நிலைகள் குடும்பங்கள்ல ஆர்த்தடாக்ஸா இருந்த ஃபேமிலிஸ்ல நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லா குடும்பங்களுமே சந்திச்சிருக்குது. அது மனசளவுல அந்த பையன் நல்ல பையன் தான், போய் பொண்ணு வாழட்டும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த அம்மாவால அப்படி சொல்ல முடியாம தவிச்ச குடும்பங்களும் எனக்குமே தெரியும். அதனால ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா அவர் ஜெயகாந்தன் எப்படி நினைச்சாரோ அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. அவர் நல்லபடியா பொழைக்கணும்னு சொல்றது மட்டும் தான் நம்மளோட ஆசையா இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மாலதி. வணக்கம். இது என்ன சொல்றாருன்னா சாரு, கால சூழலுக்கு ஏற்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள புதுசா நம்மள வார்த்துக்கணும், மேம்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே அவங்க அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த தாலி சரட்டை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காமிச்சு, இத போட்டுக்கோ, நீ வந்து இத வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்பவே வந்து அந்த அம்மா வந்து அவங்கள மேம்படுத்திக்கினாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த இடத்துல. பாட்டியும் வந்து நான் தாண்டா அமிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா, அப்ப வந்து அவங்கள வந்து மேம்படுத்திக்கினாங்க அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு விஜயா கேரக்டரை கொண்டு வரும்போது அது பைக்ல வருது பாருங்க. அப்ப அந்த பொண்ணு அதுவும் அது ஒரு புதுமை விரும்பியா அதை புதுசா வாத்துக்குச்சு, பழைய பஞ்சாங்கமா இல்ல அப்படின்றத அந்த இடத்துல உணர்த்தி இருக்கிறாரு. அப்பா மட்டும்தான் வந்து இதுக்கு எதுக்குமே வந்து அந்த கால சூழலுக்கு அவர் வந்து ஏற்க மறுக்கிறதால அவர் அப்படியே சிக்காயிடுறாரு. அததான் சொல்றாரு. புதுமையே விரும்பல அப்படின்றது சொல்றாரு. சகுன குறைவு அப்படின்னு நம்ம இந்த பூனையை சொல்லுவோம். அதுவும் கருப்பு பூனையை ஸ்டார்டிங்லயே சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த தொடக்கத்துல சொல்றதுதான் நம்ம ஆசிரியரோட அந்த மேம்போக்கான தன்மை வந்து இந்த கதையில வந்து வெளிப்படுது. இதுதான் இந்த கதை மூலம், புதிய வார்ப்புகள் மூலமாக நான் புரிந்து கொண்டது. நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த பாக்கியராஜ் எடுத்தாரு அந்த படமாக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது வேற கதை, அதனால வந்து இது வேற விதமா சொல்லியிருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன்னா, எல்லாரும் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க, நமக்கு வந்து அதுக்கப்புறம் சொல்றது இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் சூப்பரா இருந்தது, ஆஸ் யூஷுவல். சூப்பர். தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. வைஜெயந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது நம்ம சில சமயங்கள்ல வந்து யாராவது ஒரு எழுத்தாளரோட கதையை படிக்கும்போது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஒன்றிடுவோம். ஆக்சுவலா உங்களுடைய ஸ்லாங் வந்து எனக்கு பிறப்புல இருந்து பேசுற ஸ்லாங், அதுக்கு மேல புரிய வைக்க வேண்டாம் உங்களுக்கு. அதுல நீங்க அந்த கதையில வர்ற ஸ்லாங், அந்த சூழல் எல்லாமே என்னுடைய ரியல் லைஃப்ல பார்த்ததுனால நான் அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருக்கேன். பெரும்பாலும் ஜெயகாந்தன் எழுதுற கதைகள்ல நிறைய இந்த மாதிரி சீர்திருத்தங்கள், யதார்த்தங்கள், யாராலும் சிந்தித்து பார்க்க முடியாது, சமுதாயத்துக்கு ஒன்றி வராதத ஒன்று செய்யறது, இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல் ஜெயகாந்தன் இதுல. அது வந்து இன்னைய தலைமுறைக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா ஜெயகாந்தன் யாரு, ஜெகசிற்பியன் யாரு, அகிலன் யாரு, இதெல்லாம் யாருன்னு தெரியாம போயிடும் போல் இருக்கு. ஆனா நம்ம ஸ்டீபன் சார் வந்து நான் மத்தியானம் அப்படி எதேர்ச்சியா பார்க்கும்போது நான் பார்த்தேன் ஜெயகாந்தனுடைய கதைகள். ஆனா உங்க பேரை கூட நான் சரியா கவனிக்கல. அந்த ஜெயகாந்தன் உடனே டக்குன்னு அதை ஓபன் பண்ணிட்டு உடனே எனக்கு அந்த நிமிஷமே பேசிடணும், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது வேலையா பண்ணுவோம்னு உடனே ஸ்டீஃபன் சார்ட்ட பேசிட்டு நான் நிச்சயமா இன்னைக்கு வருவேன் சார், இன்னைக்குன்னு கூட சொல்லல, என்னைக்கு சார் இதுன்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு வேற எதுவுமே மனசுல நிக்கல, ஜெயகாந்தன் மட்டும்தான் நின்னார். அப்புறம் உடனே கேட்டோம்னா இன்னைக்குதான் மேடம்னாரா, பை சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன். இந்த மாதிரி இந்த ஜெயகாந்தனை உள்ள கொண்டு வர்றது, சுஜாதாவை கொண்டு வர்றது, தீஜாவை கொண்டு வர்றது, இதெல்லாம் பெரிய இன்னைக்கு வேணும் இளைஞர்களுக்கு.
இது எவ்வளவு காலங்களா சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் மாறாத சமூகங்கள் இருக்கு. இது என்னுடைய யதார்த்த வாழ்க்கையில, என்னுடைய ரியல் லைஃப்ல நான் இதெல்லாம் வந்து அனுபவிச்சது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெயகாந்தனுடைய. அதுவும் நீங்க சொன்ன அந்த மேடம் சொன்னாங்களே அந்த மாடுலேஷன், அந்தந்த இடத்துல அந்த பாட்டின்னா அந்த பாட்டி எப்படி பேசுவா அப்படிங்கிற மாதிரி, அது அம்மா எப்படி சொல்லுவா, அதுக்கு பதில் எப்படி சொல்றது, அந்தந்த இடத்துல அந்த குரலை வசதி தாழ்த்தி, அதுல இருக்கிற கோபம், அதுல இருக்கிற அக்கறை, அந்த குரல்லையே காட்டுனீங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு கதை சொல்லிக்கான ஒரு அழகு. நீங்க ஒரு சிறந்த உங்களுடைய நிகழ்ச்சி நான் இதுவரைக்கும் கேட்டதில்ல. ஒரு சிறந்த கதை சொல்லியாக நீங்கள் எங்களுக்கு தெரிகிறீர்கள். இன்னைய சமுதாயத்துக்கு இந்த மாதிரி கதைகளை நிறைய சொல்லணும். ஏன்னா அவருடைய கதையில இந்த மாதிரிதான் நிறைய இருக்கும். அக்னி பிரவேசம் 1966 ஆனந்த விகடன்ல நீங்க சொன்ன அதே காலகட்டத்துல தான் அக்னி பிரவேசம்னு ஒண்ணு ஒரு கதை. அப்படியே எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, பயங்கரமா தமிழ்நாடு பூரா அதை பேசினாங்க. என்ன இப்படி நடந்துட்டு இப்படி எழுதி முடிச்சுட்டாருன்னு. நான் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த அக்னி பிரவேசத்தை போய் எடுத்து எல்லாருமே கொஞ்சம் படிச்சு பாருங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத 1966லயே சின்ன வயசுல இந்த தனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாம ஒரு குழந்தைக்கு ஆகும்போது வீட்டுக்கு வந்தோன்னா அந்த காலத்துல அந்த பிராமண அந்த அந்த சமுதாயத்துல அந்த குடும்பத்துல இப்ப என்ன ஆச்சு, தெருவுல வரும்போது காலில் ஏதாவது மிதிச்சுன்னு வந்தா அதை அலசிட்டு அலம்பிட்டு உள்ள வர்றது இல்லையா, அதோட சாமி மாடத்துக்கு போறது இல்லையா, அது மாதிரி தாண்டி இதுவும் அப்படின்னு அதுல சொல்லியிருப்பார். நீ மனசால கெட்டு போகல, எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. அப்ப அதையெல்லாம் வந்து ஜெயகாந்தன் சொல்றாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல அழகான கதையை புதிய அருமையா நீங்க அத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயகாந்தன் சொன்னோடனே நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன். இன்னும் நிறைய இது மாதிரி கதையெல்லாம் வரணும். வினை தீர்த்தான் ஐயாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவருடைய கதைகளையும் நான் கேட்டிருக்கேன். அவர் அப்படியே அழகா சலசலக்காத இந்த நீரோட மாதிரி போவாங்க. நீங்க அப்படியே அந்த காட்சியை கொண்டு வந்துட்டீங்க மேடம், ரொம்ப அழகு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி மேடம். கல்யாணி மேடம் பேசுறீங்களா? சரளா வந்து சரளா பேசுங்க. வாங்க சரளா, வாங்க. வணக்கம் எல்லாருக்கும். ரேணு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சொல்லவே வேணாம், உங்க மாடுலேஷன்ஸ் அவ்வளோ அழகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான குணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆராய்ஞ்சு பாக்குற குணம், ஒவ்வொரு நிலையில இருந்தும் எது சரி தப்புன்ற ஆராய்ஞ்சு பாக்குற குணம், அத வந்து ஜெயகாந்தன் அந்த காலத்திலேயே அவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்துல யாருமே சிந்திக்க முடியாத அவர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம். அதுல வந்து நிறைய ஒவ்வொரு கேரக்டரும் பேசுது. மழை அடிச்சு ஓஞ்சுது அப்படின்னு அந்த இந்துவோட வாழ்க்கையிலயும் அந்த போராட்டம் முடிஞ்சு அமைதியா அவரோட வாழ்க்கை இனிமே ஆரம்பிக்கிறதுக்கு அடையாளமா அதை சொன்னாரா ஜெயகாந்தன் தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும், கருப்பு பூனை, இந்த மாதிரி டம்ளர் உருண்டு விழற சீன் அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருந்தது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது. கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைய முடியாதவர்கள் வந்து நொடிஞ்சு போறாங்கன்ட்டு ரொம்ப அழகா அத மென்ஷன் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல அந்த பாட்டி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுல பெரியவங்கன்னா எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஒரு உதாரணமா அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. டோட்டலா ரொம்ப ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன விதம் எல்லாம் நேரில் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது ரேணு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சரளா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சரளா. தேங்க்ஸ். பாத்துங்க. வசந்தி மேடம் பேசுங்க. ஓகே சார். ரேணு மேடம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன கதை தான், ஆனா ரொம்ப தாட்ஃபுல், ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கதை. இதுல வந்து முதல்ல வந்து இந்த இந்து கேரக்டர் வந்து 2 தடவை இலோப் பண்றான். 2 தடவை ஓடி போறான். முதல்ல ஒரு தடவை ஓடி போறான், 2வது தடவை ஓடி போறான். இந்த இடைப்பட்ட காலத்துல அவளுக்கு வந்து முதல்ல ஓடி போன்ட்டு வந்தவுடனே அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இதே பனிஷ்மெண்ட் அவனுக்கும் கிடைக்குது. அந்த வேணுக்கும் 2 பேருக்குமே ஈக்குவல் பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அவன் ஜெயில இருக்கிறான், இவ வந்து அதே மாதிரி ஒரு ஜெயில தான் இவளையும் வச்சிருக்காங்க. என்ன, கவர்மெண்ட் ஜெயில இல்ல, வீட்டு ஜெயில வச்சிருக்காங்க. சோ இந்த 2ம் பேரலல் வந்து 2 பேருக்குமே சோசியல் அவுட்காஸ்ட், 2 பேருமே தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு யாரோ பனிஷ் பண்றாங்க அவங்கள.
அதுக்கப்புறம் செகண்ட் இலோப்மெண்ட் இந்த டயத்துல இந்த 2 இலோப்மெண்ட்டுக்கு இருக்கிற இடைப்பட்ட காலத்துல குஞ்சம்மாள் வந்து ரீஃபார்மர் ஆயிடுறாங்க. அவங்க வந்து இந்த கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவ படுற கஷ்டம். அவங்களுக்கு வந்து அப்ப கொஞ்சம் ரீஃபார்ம் மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 4 வருஷம் அந்த அம்மாவுக்கும் அந்த பாட்டிக்கும் 4 வருஷமா என்ன பண்ண நீ அதை புரியுது. அந்த 4 வருஷம் அவளுக்கு வேஸ்ட் பண்ணிட்டோம் டயத்தை. அதுக்கப்புறம் அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சுனால இவங்களே லிபரேட்டர் ஆயிடுறாங்க. யாரு? குஞ்சம்மாள் லிபரேட்டர். she gives freedom to her to go. அதே மாதிரி அவனும் ஜெயில இருந்து வந்துடுறான். 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. ஸோ இதை நான் வந்து வேற மாதிரி பாக்குறேன். ஏன்னா வந்து எல்லா வீட்லயும் நிறைய வீட்டுல நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஓகே, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். அதாவது அதே சிச்சுவேஷன் இந்த 2வது விஜயாக்கு வருது. இப்ப இந்த சிச்சுவேஷன் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது மேபி கொஞ்சம் லீனியண்டா இருப்பாங்க. ஏன்னா முதல்ல ஒரு நடந்துருச்சுனால இவ்வளவு அவ்வளவு பனிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இந்த சேம் ஃபேமிலி. இதுல அவங்க ரீஃபார்ம் ஆயிட்டாங்க அந்த வீட்டுல. இப்படிதான் ஒரு வீட்லயும் ரீஃபார்ம் ஆகுது. முதல்ல ஒரு பெரிய ஒரு வந்துருச்சுன்னா அதுல இருந்து அந்த படிப்பினை, அந்த லெசன் வந்து அடுத்ததுல கொஞ்சம் லெசன் ஆகுது. ஸோ இதை வந்து இவர் காட்டாரு. இந்த எப்படி சோஷியல் ரீஃபார்ம் வந்து முதல்ல இருந்து எப்படி அடுத்தது எப்படி போக போகுது அப்படிங்கிறத கூட நம்ம காட்டிருக்கலாம் ஜெயகாந்தன். ஸோ இதை நான் வேற மாதிரி திங்க் பண்றேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரமாதமான ஒரு அது மாதிரி மத்தவங்க சொன்னாப்புல கருப்பு பூனை, இதெல்லாம் சிம்பாலிசம். கருப்பு பூனை வந்து வருது, அது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. எப்படி அந்த வீடு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எப்படி வெளியில ரெயின் இருக்கோ அது வீட்டுக்குள்ள ரெயின் இருக்கு. டெம்பஸ்ட் இன்சைட் த ஹவுஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பலிசம். அது எப்பவுமே ஜெயகாந்தன் கொண்டு வருவாரு. மற்றபடி உங்களோட நீங்க சொன்ன விதம், அதை உணர்ச்சி பூர்வமா நாங்களும் அதை எடுத்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாராட்டுக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ 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 வெரி மச். வாங்க பத்மா மேடம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரேணுமா ரொம்ப அழகா கதை சொன்னீங்க. அப்படியே ஒரு படம் ஓடுற மாதிரியே கண்ணு முன்னாடி ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். முக்கியமா பொண்ணுக்கு என்ன தேவைன்றது ஒரு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு புரிதல் அம்மாவுக்கு மைண்ட்ல இருந்திருக்கு. கல்யாண வயசு, செட்டில் பண்ணணும், அவளுக்குன்னு லைஃப் இருக்கு, அவளுக்குன்னு ஆசைகள் இருக்கு, இது எல்லாமே மனசுல அவங்களுக்கு நிச்சயம் ஓடிட்டே தான் இருந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை, அந்த வயசுக்கு என்ன பண்ணணும்ன்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து அப்பா வந்து ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. சவுண்ட் பார்ட்டின்னு சொல்றோம், பட் அவர் சும்மா ஒரு பந்தாக்காக அப்படி இருக்காரே தவிர, பொண்ணு தப்பு பண்ணிட்டா 4 வருஷம் புடிச்சு உள்ள போட்டுட்டாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, அந்த 4 வருஷம் அவர் என்ன செஞ்சாரு? நீ செஞ்சது தப்புன்னு அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்ல, அடுத்து அப்பாவா நீ என்ன செஞ்சேங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதை அவரு தவறிட்டாரு செய்யறதுக்கு. சோ அவர் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு கிளப்புக்கு போறதும் சும்மா சவுண்டா பேசுறதும் இததான் அவர் தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தாரு. இத பாத்துட்டு இருந்த அம்மா இப்படி ஒரு புருஷனை வச்சுட்டு பொண்ணை எப்படி நான் அடுத்து கரை சேர்க்கிறதுன்ற ஒரு பயமும் அவங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும். சோ அதனாலதான் அந்த முடிவை கரெக்டா அந்த பையனும் வந்து சேர்ந்த உடனே அவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது அந்த அம்மா புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்து அப்பா பிழைச்சிட்டாரா இறந்துட்டாராங்கிற ஒரு கேள்வி வருது. என் கண்ணுக்கு அவர் எப்படி தெரியுறாருன்னா, அவர் ஏற்கனவே ஒரு செத்த பாம்பு தான். அம்மா, மனைவி, பொண்ணு 3 பேரும் சேர்ந்து அவர் அந்த நான் ஒரு ஆண், ஒரு பந்தா மனிதன் அப்படிங்கிற அந்த போர்வை, அந்த ஒரு கண்ணாடி பிம்பத்தை மொத்தமா உடைச்சு சுக்குநூறாக்கிட்டாங்க. அதை தாங்க முடியாம தான் அவர் பெயிண்டும் ஆயிருப்பாரு. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி அ டெட் ஸ்னேக் மாதிரி தான். ஸோ இதுதான் இந்த கதையில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு, எல்லாரும் பேசிட்டோம், நான் லாஸ்ட்ல கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ரெண்டுமா. தேங்க்யூ. கேள்வி வந்து சஸ்பென்ஸ்ல வச்சு நைஸ். டெட் ஸ்னேக் வந்து ரியலி நைஸ் இது. தேங்க்யூ. இல்ல சார், கேள்வி நிறைய ஜெயகாந்தன் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் அவரோட பாணியை வச்சு ஒரு கேள்வி கேட்க போறேன், ஏன் இப்படின்னு. அப்புறம் யாராவது திட்டிட போறாங்க. தேங்க்யூ. வாங்க முத்துக்குமாரன் சார், வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம் சொன்ன விதம், ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் உணர்வுபூர்வமா உணரக்கூடிய தன்மையில உன்னதமா இருந்துச்சு. தத்ரூபமா சொன்னாங்க, அருமையா. இது என்ன ஒரு இதுல வந்து உணர்வுபூர்வமா அந்த பூனையை கூட ஒரு உணர்வுகள் உள்ளது அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. அது ஒரு ரொம்ப வியக்கத்தக்கது. இது வந்து எனக்கு ஒரு கதையை ஞாபகப்படுத்துது. எப்படின்னா, 2 நண்பர்கள் அந்த காலத்துல
பக்கத்துல வாழும்போது அப்பெல்லாம் அந்த கழுதையில தான் வந்து ஒரு இடத்துக்கு போறது உண்டு. அப்படி அந்த கழுதையில போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாரு, நீ எங்க போறீங்க அப்படின்னு. அவரு சொல்லாமே மௌனமா போவார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் போய் தன் வேலையை முடிச்சுட்டு வருவார். அப்ப கேட்கும்போது பக்கத்துல வீட்டுக்காரர் கேட்பாரு, ஏங்க இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் கேட்கற சொல்லாம போறீங்களே அப்படின்னு கேட்பாரு. நான் வந்து சொல்லாம போறேன் அப்படின்னா என் கழுதை வந்து நான் ஒரு பிளான் பண்ணுவேன். என் கழுதை வந்து எந்த பக்கம் போதோ பஸ் ஸ்டாண்டுக்கு நான் சொன்னேன்னா அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். அந்த ஏரியாவுக்கு போச்சுன்னா அந்த ஏரியாவில் உள்ள வேலையை நான் முடிச்சுக்குவேன். இது மாதிரி அதனால நான் என்னால சொல்ல முடியாது, அந்த ஊர்ஜிதம் இல்லாதனால தான் நான் சொல்ல முடியல உங்கள்கிட்ட அப்படிம்பாரு. அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்பாரு, அப்படின்னா இந்த கழுதையை நீ வச்சு கட்டி காத்துக்கிட்டு இருக்க, வித்து தொலைக்க வேண்டியதானே அது அப்படிம்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார், அந்த கழுதையில போறவர் என்ன சொல்லுவாரு, நீ உங்க மனைவி இருக்காங்க, உங்க பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, உங்க உறவினர்கள், நீ சொல்றதை கேட்கறது இல்லை, அதுக்காக நீ வந்து விரட்டி விட்டு வேற புதுசா பண்ணிடுற கிடையாது. அது மாதிரி அது எங்க போகுதோ அதனுடைய அந்த போக்குல போய் அந்த வேலையை நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை அது மாதிரி, வாழ்க்கை எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போய் அந்த வேலையை நம்ம இதை முடிச்சுக்கணும். அப்படிங்கிற இதுல அப்படிதான் ஒவ்வொரு கதை. அந்த அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி மாத்திக்க முடியாம சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு. மத்தவங்க அந்த வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி வாழ கத்துக்கிட்டாங்க. அதனால அது சிறப்பாயிடுது. இவர் வந்து அதை மாத்திக்க முடியாதனாலதான் அந்த ஸ்டேஜுக்கு வராரு. அப்படிதான் இது உணர்த்தான் நான் நினைக்கிறேன். அதனால இன்றைய நவீன உலகத்துல வாழ்க்கை எப்படி போதோ அந்த விதத்துல போய் தான் வாழ கத்துக்கிட்டாதான் நம்ம வாழ முடியுங்கிறது உண்மை, உணர்வுபூர்வமா. இதுதான் அந்த கதையில சொல்லுவது. ஆனா ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதாபாத்திரம் வந்து எப்படி சொல்றது, நல்ல தத்ரூபமா இருந்துச்சு அவங்க சொன்னது எல்லாமே. பார்த்து படிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, சில பேர்லாம் பார்த்து படிப்பாங்க, அப்படி இல்லாம ஒரு ரியாக்ஷனோட அந்த ஒரு இதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்டது. நன்றி. சார் பேசுறீங்களா? வாங்க லதா மேடம் பேசுங்க. பேசுங்க. ரேணு, எல்லாரும் சொன்னாங்க மாடுலேஷன் நல்லா இருந்ததுன்ட்டு. அதோட இல்லாம ஸ்லாங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா கொண்டு வந்தீங்க. அப்புறம் இன்னும் மத்தவங்க சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்க. நான் வந்து பாதியில இருந்துதான் கேட்டேன். ஆனா மாலதி, வசந்தி மேம், பத்மா இவங்க 3 பேரும் கமெண்ட்ஸ் கேட்டோன்னே முழு கதையும் எனக்கு புரிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா புரிஞ்சு போச்சு. அவ்வளவு நல்லா அவங்க கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரேணுமா, ரொம்ப 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 சொல்லுங்க சார். கல்வனியின் காதல் தான் படம் ஞாபகம் வந்தது. சிவாஜி பத்மினி கதை. கிட்டத்தட்ட இது பார்த்து காப்படிச்ச கதையான்னு தெரியல, ஒருவேளை இருந்திருக்கலாம். அந்த கல்வனின் காதலி படம் முழுசா ஞாபகத்துக்கு வரல. ஆனா சீர்திருத்தவாதி ஜெயகாந்தன் பெரிய சீர்திருத்தவாதி, அதுவும் சந்தேகம் இல்லை. 65, 66 ஆரம்பிச்சு அந்த கொளுத்தி போட்ட அந்த சீர்திருத்தங்கள் படிப்படியா சமூகத்துல அவர் ஏத்துக்கிட்டாங்க. அந்த காதல் கல்யாணத்தை ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அது போல ஃபீட்பேக் அந்த அம்மா வசந்தி மேடம் கொடுத்த ஃபீட்பேக் ரொம்ப அருமை. 4 வருஷம் தண்டனை 2 பேருக்கும். 4 வருஷம் 2 பேருக்கு விடுதலை. ரொம்ப அருமையா கொடுத்திருக்காரு. அது நம்ம கொஞ்சம்மாள் போல கொஞ்சம்மாள் ராமபத்திரங்கள்லாம் மாறிட்டு வர்றாங்க இப்பெல்லாம். அந்த காலத்துக்கு மாதிரி இல்லை. ராமபத்திரன் நல்லாவே இருந்திருப்பாரு, அதோட சந்தேகம் இல்லை. டாக்டர் நல்லா பார்த்து அவர் மனம் மாறி விஜயாவுக்கும் அவன் பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டி வச்சிருப்பாரு, சந்தேகமே இல்லை. அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. மாறிக்கொண்டே தான் இருக்காங்க, சந்தேகம் இல்லை. பெரிய சீர்திருத்தவாதி. அது எப்படி நடக்கணும்ன்றத அவர் சொல்லியிருக்காரு. இது நான் 65, 66 ஊர்களை நான் பார்த்திருக்கேன். இது மாதிரி ஒரு காதல், கள்ளக்காதல்ன்றதே பெரிய பெரிய குற்றமா நடந்த இது. அதுக்கப்புறம் அந்த கள்ளக்காதல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, குடும்பம் ஏத்துக்கிட்டே முதல்ல கொஞ்சம் அவமானப்பட்டாங்க. சிலர்லாம் விரக்தி ஆயிட்டாங்க, சிலர்லாம் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. பின்னாடி ஸ்டடி ஆயிட்டாங்க. ரொம்ப பிரமாதமா நரேட் பண்ணீங்க. அந்த பூனை வர்றதும் இந்து பேசுறதும் கொஞ்சம்மாள் கொஞ்சமா தைரியம் வரவழைச்சிக்கிறதும், ராமபத்திரன் சவுண்ட் பார்ட்டின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். சவுண்ட் பார்ட்டி, சும்மா வெத்து வேண்டுதான். அவர் கடைசியில் நல்லா இருந்திருப்பாரு. விஜயாவுக்கும் பிடிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருப்பாரு. ரொம்ப எக்ஸலண்ட் ஜெயகாந்தன், எக்ஸலண்ட் ரேணு மேடம், எக்ஸலண்ட் நரேஷன். வாழ்த்துக்கள். பேசுறேன். இந்த கதையை முழுவதும் கேட்டேன். ரொம்ப அழகா அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அது ஸ்லாங் படி சொன்ன முறை ரொம்ப சிறப்பு, மனசுல பட்டுறது மாதிரி இருந்தது. முதல்ல ரேணுமீரா அவர்களிடம் வாழ்த்துறேன். இன்றைக்கு
எல்லாரும் ரொம்ப அழகா கதையை உள்வாங்கி திருமிகு மாலதி, திருமிகு வைஜெயந்திராஜன் அவர்கள் எல்லாருமே திருமிகு வசந்திராமன் அவர்கள், திருமிகு பிரேமா, திருமிகு பத்மா எல்லாரும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அந்த பத்மா அவர்கள் சொன்னது மாதிரி அந்த உருவத்தை அவருக்கு கொடுத்த உருவம் உடையுது. ஆனா கொடுத்தது யாரு? இவங்கதான் கொடுத்தது. தாய், மக, மனைவி, இவங்கதான் அந்த உருவத்துக்கு அந்த பயந்து பயந்து அந்த உருவத்துக்கு வலிமை கொடுத்தது யாரு? இவங்கதான். அதை உடைச்சது அவங்கதான். பெண்கள் முதல்லயே மாறுறாங்க, அவங்களுடைய உள்ளம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான இந்த கதையில பல நுணுக்கமா எல்லாரும் சொன்னீங்க. எனக்கு ஒரு இது இன்னும் குறையல. இது 40 ஆண்டுகளாக முதல்ல பிராமண அந்த அந்த மரபுல, இவர் சொன்ன மரபுல இருந்ததா, இப்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற வேற அது பெர்குலேட் டவுனுங்கிறது மாதிரி, அல்லது சமுதாயத்துல எல்லா நிலைகள்ல இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆணவ கொலைகள், உடுமலைப்பேட்டையெல்லாம் வெட்டுறான். அதாவது அந்த அப்பாவுடைய அந்த கட்டமைப்பு, ஏன் வெட்டுறது யாரு? அம்மா வெட்டவெல்லாம் சொல்லிட மாட்டான், ஏதாவது சில பேர் சொல்லலாம். ஆனா இவ்வளவு சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து, சொந்தக்காரன் அவ்வளவு பேரும் சேர்ந்து விருந்து கூப்பிட்டு கொள்றது ரொம்ப கடுமையான இதா இருக்கு. அதுக்கு பல லவ் ஜகாத் என்னென்னமோ சொல்லி அந்த பேர்கள்லையும் சொல்லி கொள்றாங்க. பல இதுகளுக்கு வடிவங்கள் மாறி இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கொலை நகர்ந்துக்கிட்டா இருக்கு, அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது உணரப்படணும். பெண்கள் எல்லாம் கொஞ்சம் அதை ஒத்துக்கணும், வேற வழி இல்லை. அதாவது பிள்ளை பெரிதா மரபு பெரிதா அப்படின்னு வர்ற போது பிள்ளைதான் பெரிதுதான் எடுத்துக்கிறாங்க. அப்படி சிந்திக்க தெரியாதவங்க தான் இந்த மரபுன்னு பிடிச்சுக்கிட்டு தொங்கி கொலை வரைக்கும் போய் கொத்துச்சாட்டு, எல்லாரும் மைனரை கூட்டிக்கிட்டு போனது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சர்டிபிகேட்ஸ், அப்ப போலீஸ் உதவுறது, கொல்றது. இது 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் இன்றைக்கும் இது இருக்கு. வெவ்வேறு ரூபங்கள்ல, வெவ்வேறு வடிவங்கள்ல, வெவ்வேறு மரபுகள்ல மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி. உங்க ரேணுமேரா அவர்களையும் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பு. தேங்க்யூ. வாங்க வேளாண்மை மேடம் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ரேணு மேடம். வணக்கம். ரொம்ப அற்புதமாக கதை சொன்னீங்க. அதுதான் உங்க எப்பவுமே நீங்க வழக்கமா சிறப்பா சொல்லுவீங்க. அந்த கதையினுடைய ஓட்டம் அப்படி மாறாம சொல்லுவீங்க. அந்த பாத்திரமாகவே மாறி அந்த அவங்கவங்க அந்த மொழி நீங்க பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய மொழி ஆளுமை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அது மாதிரி நீங்க சொன்ன கதையினுடைய கரு நம்முடைய பிரேமாமா சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்துல ரொம்ப அது மாதிரி பார்ப்பாங்க. உண்மையிலே மன தைரியம் உள்ளவங்க பெண்கள் என்பதே ஜெயகாந்தன் தன்னுடைய எல்லா கதைகள்லயும் சொல்லிட்டே வருவாரு. அத எல்லாவற்றையும் ஒரு இயல்பா எடுக்கிற மனம் யாருக்கு இருக்கும்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம் ஆண்களுக்கு தான் அது இருக்கும். ஆனா அதை அப்படி உடைக்கிற மாதிரிதான் அவருடைய கதைகள் நிறைய. அம்மா வைஜெயந்தி அம்மா சொன்ன மாதிரி அந்த அக்னி பிரவேசம் எல்லா கதைகள்லயுமே அது குறிப்பா யார காட்டுவாங்கன்னா, எந்த தலைமுறை இதை ஒத்துக்கிடாதுன்னு நினைப்போமோ அந்த தலைமுறையை வச்சு பேச வைப்பாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா பாட்டி கடைசியில தைரியமா சொல்றாங்க, நான் தான் அவங்கள அனுப்பி வச்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதே மாதிரிதான் அக்னி பிரவேசத்துலயும் இருக்கும். நீங்க படிச்ச கதை தான். இதுக்காக சொல்றேன்னா, அந்த பெண்களை அந்த மாதிரி நல்ல ஒரு உருவாக்கம் செய்வதுல ஜெயகாந்தனுக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் மனதளவுல அவங்க எவ்வளவு அவங்களால நிறைய விடயங்களை தாங்கிக்கிடவே முடியாது. அதுதான் உண்மை. அந்த உண்மைய ஜெயகாந்தன் நிறைய இடத்துல சொல்லுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி அப்படி வெளியில ஒரு படம் போட்டுக்குவாங்க. அவங்க அப்படி தங்களை அப்படி சுத்தி ஒன்ன போட்டுக்குவாங்க. அதுக்கு உள்ளால இருக்கிறது பாவ ஆண்கள் எப்பவுமே. அது உள்ளால அவங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்டே கிடையாது. அது நம்ம வீடுகள்லயும் நம்ம பார்த்திருக்கிறோம், வெளியிலயும் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வகையில தான் ஜெயகாந்தன் இந்த கதையை நகர்த்தி செல்வதை நம்ம பாக்குறோம். குஞ்சம்மாள் அந்த தன் கணவனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு. ஆனா கடைசியில அவங்க எவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க, எவ்வளவு துணிச்சலான முடிவு எடுக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தா இந்துவை தரத்தரான்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள திரும்பி பூட்டி வச்சிருக்கலாம். அதே சிறை தண்டனையும் அவங்க கொடுத்துருக்கலாம். அந்த அம்மா அதை நினைக்கல. ஆரம்பத்துல அவங்க மனசுல கொஞ்சம் ஒரு வேறுபட்ட நினைவுகள் இருந்தா கூட, இல்ல நம்ம பொண்ணு இனிமேலும்
ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அவங்க மனசுல நினைக்கிறாங்க, ஐயோ இந்துவை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கிறமேங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வருத்தத்தை தீர்க்கிற மாதிரி வேணுனுடைய வருகை அவங்களுக்கு இருந்ததுனால அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இது மாதிரி அந்த கதையை ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த எப்பவுமே ஆல்வேஸ் பெண்களுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் அப்படிங்கறத அவர் நிரூபிப்பாரு. அது இந்த கதையிலையும் சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி ரொம்ப அழகா சொன்னீங்க ரேணு. வாழ்த்துக்கள். வணக்கம். ஐயா ஸ்டீபன் சாருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாங்க சிவகனி ஆர் ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? சிவகனி மேடம் வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். மேடம் கதை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கதை கேட்கறதே ஒரு பேரின்பம் தான். உங்களோட கதையை கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி மேடம். தங்கத்தை வந்து மெருகேற்ற மிகவும் பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களோட கதையாடல் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டே இருக்கு ஒரு நாளும். ரொம்ப சிறப்பு. இந்த கதையில வந்து இவ்வளவு நேரம் மக்கள் கொடுத்த கருத்துக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ஸ்பீச்சா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. நன்றி சிவகனி. நன்றி. அருமை அருமை அருமைமா. பல கதைகளை கேட்டிருக்கோம். உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றது அளவுக்கு எனக்கு அறிவுள்ள கூடுதல் இல்லை கதைகளை பத்தி. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு விருப்பமா இருக்குது. தமிழ்நாடு அரசு கதை சொல்லிக்கு விருது கொடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு எல்லா வகையிலும் நீங்க இதா இருக்கிறீங்க. அருமை அருமையான கதை. இப்போடைய எல்லாருடைய பின்னோட்டங்களும் பார்க்கும்போது நம்முடைய சமூகத்துல மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டுட்டே இருக்குது. நல்லபடி வரட்டும். எங்க இருந்தாலும் ஜோடிகள் சேர்றத பத்தி தப்பு இல்லை, ஆனா இதயங்கள் சேரணும். அதான் மெயின். அருமையா சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன். எனக்கு ஒன்று ஆசை என்னன்னா, ஜெயகாந்தன் இருந்து நீங்க சொல்லி கதை சொல்லி அவர் கேட்டிருக்கணும். அவர் முந்திக்கிட்டாரு. அவர் கேட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு. இருந்தா நீங்க சொல்ற கதையிலுடைய அந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த மாடுலேஷன் ரொம்ப அருமை. வளமை போல. ஆனா உங்களுக்கு அந்த கதை சொல்லி விருது தமிழக அரசு கூடிய சீக்கிரம் தருணும்னு நம்புறேன். வேண்டிக்கிறேன் இறைவனை. தமிழக அரசு தருதோ இல்லையோ அபுதாபிக்கு கூப்பிட்டு விருது கொடுப்பாரு. அது கொடுத்துடலாம். தாராளம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மேடம் வந்து ஜெயகாந்தன் சாரை வந்து பார்த்து பேசியிருக்கிறாங்க, எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் ரொம்ப நிறைய வருஷம் அவரோட அசோசியேட்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அவரோடவே நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். கதை சொல்லி கேட்டிருக்காங்களா? ஓகே. எனக்கு இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் வந்திருக்கு. அந்த கருப்பு பூனையை காமிக்கிறாரு. அந்த அம்மா அந்த பூனையை பார்த்துன்னே இருக்குல்ல. அந்த பூனைங்கனாலே ஒரு சகுன தடன்ற மாதிரி அப்படி சொல்லி வச்சாங்களே. ஒருவேளை அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த வீட்டுக்காரோட அந்த பூனையை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தாங்களோ, அவருதான் சகுன தடையா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ ஒரு தோணுச்சு. இப்ப அதைதான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஆலதி மேடம், அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியும். பிளாக் ஹெட்ஸ் இப்ப இல்ல கருப்பு பூனை தான் பிளாக் ஹெட்ஸ். அதுதான் பாதுகாப்பா இருக்குது புள்ளிகளுக்கு. கரெக்ட் சார். ஆனா சார் அவர் எழுதியிருக்காருல, மனுஷன் அந்த மூட நம்பிக்கையை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர்தான் அவங்க வீட்டுக்காரர் தான் அந்த கல்யாணத்துக்கு அதுக்கு ஒரு தடையா இருப்பாரோ இந்த விஷயத்துக்கு அப்படின்றத அது சூசகமா தான் அந்த கருப்பு பூனையை காமிச்சு சொல்லியிருப்பாரோ அப்படின்றது எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த காங்கேயம் பக்கத்துல வந்து கேட்ஸைன்னு ஒரு கல் இருக்கும். அப்படி திருப்பி பார்த்தோமா கண்ணு பூனை ஓடுற கண்ணு மாதிரி இருக்கு அந்த கல்லு. அதாவது பிரீசியஸ் மெட்டல் சூப்பரா இருக்கு அந்த கல்லு. பார்த்துருக்கானா? இங்க நிறைய வியாபாரம் பண்ணிருக்கான். அது பூனையோட கல் தான். அது கேட்ஸை. அது மாதிரி பூனையில வந்து இப்படி அநியாயத்துக்கு அதை வந்து இப்படி பண்றாங்கன்னு தான் வருத்தமா இருக்கு. எல்லாம் யாருக்குன்னா ஒருத்தருக்கு நடந்ததுன்னா ஊரு பூரா எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுல முதல்ல நம்ம வார்த்தை எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதிய வார்த்தைகள்ல இந்த ஓடி போவதுன்ற வார்த்தையே வார்த்தை எடுக்கணும். என்ன கேட்டா ஓடி போவதுன்றது வந்து ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல அது ஓடி போறாங்களான்றது இயற்கையாவே அது நடந்த அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெண் சமுதாயத்தை அந்த காலத்துல வந்து பெண் சமுதாயத்தை மட்டும் தாக்கி எல்லாமே மோஸ்ட்லி அந்த குறை சொல்றப்ப அதுக்கு ஒரு நிகழ்வு நடக்குதுன்றது அது தவறா ரைட்டான்றது அடுத்தது. அந்த நிகழ்வுக்கு 2 பேர் காரணமா இருக்கிறப்போ ஒருவரை மட்டும் ஒரு அது குற்றம் சொல்லி அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது அது நியாயமே இல்லை. அந்த வார்த்தையை தான் நாம இனிமேல் பயன்படுத்தாது இருந்தாதான் நாம இந்த கதையை கேட்டதுக்கும் இந்த கதையை படிச்சதுக்கும்
நாம புதிய வார்ப்புகள்ல ஏதோ ஒரு விஷயத்த வார்த்தை எடுக்கிறோம் புதுசா அப்படின்ற விஷயமா இருக்கும். அப்போ நாம எல்லாருமே பயன்படுத்த கூடாதுன்றதுதான் முக்கியமான கருத்தா நான் நினைக்கிறேன். இந்த ஓடி போவது அப்படின்றது இது வந்து ஒரு விருப்பப்பட்ட இணைவு தான். விருப்பப்பட்ட இணைகிறது தான். அந்த விருப்ப இணைவுன்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம சொல்லணும். ஒரு நிமிடம். இதுக்குதான் வசந்திராமன் ஒரு நல்ல சொல்ல எலோப்பிங் சொல்லி முடிச்சுட்டாங்க. எலோப்பிங்னு முடிச்சுட்டாங்க. இதுக்கு இதுல சங்க காலத்துல இருந்தே இது இருக்கு. உடன்போக்கு அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. உடன் போய் 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை சொல்லல, 2 பேரும் மனதை ஒப்பி போயிட்டாங்க. அத உடன்போக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. தேடி போறா செவிலித்தாய். அங்க வர்ற வழிபோக்கரை கேக்குறா, இங்கே ஒரு அழகான பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒருத்தன் போனானே, நீங்க பார்த்தீங்களான்னு கேக்குறா. அப்ப அந்த முக்கோல் பகவர் எதிர்த்தாப்புல வந்தவர் சொல்றாரு, நல்ல லட்சணமான நல்ல குணங்கள் பொருந்திய ஒரு இளைஞன் அவளை கூட்டிட்டு போறான், அவளோட அவன் போயிட்டு இருக்கா அப்படின்னு அந்த கூட்டிக்கிட்டு போறவனுடைய ஒரு அம்சத்தை சொல்லி அவன் சிறப்பா இருக்கான், 2 பேரும் நல்லா இருப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றதாக அந்த சங்கப்பாட்டு. இது மாதிரி நிறைய பாட்டு உடன்போக்கு ஒரு துறையாவே இருந்திருக்கு. அந்த 2 பேரும் இந்த இது காலங்காலமா தொடருதுங்கிறது தான் என்னுடைய இது. இன்றைக்கு கொலையாக இருக்கு. அன்னைக்கு இதுல கொண்டே வச்சான், இன்னைக்கு முச்சந்தியில வெட்டுறான். அது இன்னைக்கு அது மாறல. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பல பேர் மாறிச்சு, நம்ம மாறிட்டோம், நம்ம கொஞ்சம் ஓரளவு இதாயிட்டாங்க, சரி ஒத்துக்கிறோம், பரவாயில்ல பிள்ளைதான் பெருசுன்னு சொல்லி ஒத்துக்கிறோம். ஒத்துக்காத சமுதாயம் எக்கச்சக்கமா இருக்கு. அது ரொம்ப எல்லா இதுலயும் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. இந்த கொலைகள் நடக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல பேர்கள்ல நடக்குது. நன்றி நன்றி. ஜோவில ஒரே ஜோவில ஒரு பார்க்க எழுதி இருந்ததா, எல்லாம் கேட்டதா தான் இருக்கும். வாச ரோசாவே வாடி போகலாமான்னு போட்டதை இவன் படிக்கிறான், வா சரோஜா ஓடி போகலாமா அப்படின்னு வாசிச்சானா. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. இந்த அம்மா சொல்ற மாதிரி மாடுலேஷனோட கதைகள் ஜெயகாந்தனுடைய அவருடைய பண்பாட்டையும் அவருடைய சமூகவிலையும் எடுத்து காட்டுகிறது தான் இதுல நமக்கு பாடம் படிக்கலாம். நம்ம இதுல வந்து பதிவு செஞ்சு இன்னைக்கு அத பதிவு செஞ்சது தொடருதுங்கிறது தான் அவருடைய பார்வையை தான் நம்ம பாராட்டுறோம், சொல்லுகிற முறையை பாராட்டுறோம். நல்லது, நன்றி. இலக்கியத்துல நான் இவ்வளவு சிறந்த வார்த்தை இருக்குது, நமக்கு கொடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள், நாம அதை உணராதையும் பயன்படுத்தாதையும் இருக்கிறதுன்றதுதான் மிகப்பெரிய வருத்தம். இருக்குது, வார்த்தை இருக்குது, நல்ல வார்த்தை இருக்குது, அழகான வார்த்தை இருக்குது, யாரையும் பாதிக்காத ஒரு வார்த்தை இருக்குது, எந்த விதத்திலயும் காயப்படுத்தாத வார்த்தையா இருக்குது. அப்ப எவ்வளவு அழகான வார்த்தை, அந்த பயன்படுத்துறது நாம விட்டுட்டு இருக்கிறோமே. அதை பயன்படுத்தணும்ன்றது நல்ல வார்த்தை சொன்னீங்க, அது இனியும் நம்ம பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனா இது வந்து நம்ம லவ் பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல லிவிங் டுகெதர் வந்துருச்சு. அப்ப அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் சொல்ல போறோம்ன்றது தெரியாது. நம்ம அதை எப்படி குற்றம் சொல்ல போறோம்? எல்லா நேரத்திலயும் நம்ம ஒரு பாலினத்தை மட்டும் குற்றம் சொல்றதுன்றது தவறான பார்வை இல்லையா? இது குற்றம் சொல்றதுன்றதை விட 2 பாலினம் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது. அதை வந்து நாம எந்த விதத்திலையும் குற்றம் சொல்ற முடியாதுன்றதுதான் நம்ம இது. பார்ப்போம், காலங்கள் மாறும் போது நம்ம மனசும் மாறும்ன்ற நம்பிக்கையில தான் காலம் ஓடிட்டு இருக்குது. அப்படியும் மாற மாட்டேன்னு பல ஜென்மங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சின்ன செய்தி தான் இந்த கதையில வந்து, ஒரே ஒரு செய்தி தான், அந்த பெண்ணுக்கு விருப்பமானவளோட போகணும், அது போகல. அதுக்கு எந்த மாதிரி ஒரு சமுதாய தடை மட்டும் இல்லாத பேரண்ட்ஸும் எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்க சிந்திக்கிறாங்களான்றத அந்த ஒரு இதுதான் சிந்திக்கணும்ன்றதான் அருமையா சொல்லியிருக்காரு. இந்த கதை பூரா மொத்தமா போயிடுத்தோம்னா அந்த செய்தி தான், அந்த பொண்ணு வந்து வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அப்படின்னா அந்த பெண் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் நம்ம ஒத்து போகணும். அது வந்து உண்மையான முடிவு, நல்ல முடிவுன்றத உணரணும் அப்படின்றதுதான் அந்த 2 பேரோட அம்மாவையும் பாட்டியும் அப்படின்ற உணர்றதுதான் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல உளவியல் பார்வை தான் இது. வந்து ஒருத்தரை வந்து, அதாவது ஒருத்தர் தம் அதிகாரத்தை ஆண் என்று சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருந்தா கூட, ஒரு நேரத்துல நீங்க அடக்கி வச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ஒண்ணுமே இல்லாத போயிடும், புஷ்மானமா போயிடும் அப்படின்றதுக்கு நீ அவுடேட் ஆயிடும். முழுசா சொல்ல போனா எல்லாருமே அவங்கவுங்களும் அந்தந்த நேரத்துல தேவையான விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்ல, நம்மள பொருள்கள் மட்டும் இல்ல, நம்ம மனசையும் அப்டேட் பண்ணிக்கணும்ன்றதுதான் இந்த கதை சொல்லுது. ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம், நம்ம எல்லாம் அவுடேட்டட் தான்.
வாங்க பத்மா சார். மேடம். எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் கல்யாணம் ஆகாத நிறைய கொலைக்கு இருந்திருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க கல்யாணம் ஆகலன்றதுக்காக. இந்த பொண்ணை போல எனக்கு ஓட தெரியல, தைரியம் இல்ல. இந்த பொண்ணு போல காதல் பண்ணி தெரியல எங்களுக்கு எல்லாம். அப்ப தைரியம் எல்லாம் போச்சு. இப்ப தனியா நிக்கிறோம் நாங்கெல்லாம், ஒரு துணைக்கிடம் இல்லை எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னவங்க எல்லாம் எனக்கு என்னோட சீனியர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, லேடி ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப இருந்த கட்டுப்பாட்டுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் லிவிங் டுகெதராக இருந்துக்கலாம். அப்பெல்லாம் கலாச்சாரம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி தனிமையில் இருந்து சிலருடைய மரணங்கள் தெரியாமலே போயிருக்கேன். என்னுடைய பல சீனியர் ஸ்பின்ஸ்டருடைய மரணங்கள் எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கு. கேட்டா என்ன நம்ம ஆளை காணும்னா பென்ஷன் ஸ்டேஷன்ல போனா சார் இறந்த செய்தி கொண்டு வந்தது சார் நாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த இறந்த செய்தி கூட தெரியாம நிறைய பல ஆபீசர்கள் சொல்ல மாட்டேன், 2-3 ஆபீசர்கள் இருந்திருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு போல எனக்கு ஓட தெரியல, அந்த பொண்ணு போல லவ் பண்ண தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க நிறைய இருந்திருக்காங்க. இதெல்லாம் உடைச்சவர் தான் ஜெயகாந்தன். அவருக்கு அந்த கதைகளை பார்த்தோம். இந்த மௌன ராகன்னு ஒரு படத்தை பார்த்து இந்த ரேவதி அந்த பேர் என்ன கார்த்திகை, அதை பார்த்து நிறைய திருந்தின பெண்களும் திருந்தின குடும்பங்களும் நிறைய இருக்கு. அந்த கதை அது ஒரு டர்னிங் பாயிண்ட் ஃபார் அனதர். சார் அதுவும் ஜெயகாந்தனோட கதையை சார்ந்து வந்த கதை தான். ஓ இருக்கு. தேங்க்யூ சார். அது அது ஒரு மாதிரி சார். இப்ப அடுத்தது ஒரு படம் எடுத்தாரு, அது பேர் மறந்துட்டேன். அது லிவிங் டுகெதர் கான்செப்ட வச்சுதான் மணிரத்னம் எடுத்தாரு அந்த படத்தை. பேர் மறந்துட்டேன். மம்முட்டி பையனும் நல்லா இருக்கும் அந்த படம். அந்த ஓகே கண்மணி லிவிங் டுகெதர் தான், லிவிங் டுகெதர் கான்செப்ட் தான் வச்சு எடுத்தாரு அந்த படத்தை. வருது சார் நிறைய ஜெயகாந்தன் ஏற்கனவே எல்லா கான்செப்டையும் சொல்லிட்டார் சார். ஒன்னொன்னா வருது சார். இப்பதானே ஸ்பீட் எடுத்திருக்கு. ஒரு விஷயம் சார் சொன்னாரு, அந்த காலத்துல லிவிங் டுகெதர் இருந்ததா இல்ல? இருந்தது. ஆமா, இலக்கிய காலத்துல இல்லாதெல்லாம் கிடையாது, இருந்தது. எல்லா காலத்திலயும் லிவிங் டுகெதர் இருந்தது. நாம அதை கண்டும் காணாத விட்டுட்டோம். அதை மூடி மறைச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஓப்பனா வெளியில கொடுக்குறோம், அவ்வளவுதான் விஷயமே தவிர இல்லைன்றது நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தெரியும், பலருக்கு தெரியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய ஸ்பின்ஸ்டர்ஸ் பின்னாடி வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரி பண்ண முடியல கொல்ல முடியல அப்படின்றது ஒரு பக்கம். உளவியலா சொல்ல போனா அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை உணரணும். எனக்கு தேவையான நேரத்துல சில நேரங்கள்ல நான் என்னுடைய டிசிஷனை நான் எடுக்கணும்ன்ற அந்த மன உறுதி வேணும். மன உறுதி வந்தாங்கன்னா எல்லா பெண்ணும் டிசிஷன் எடுக்கிறாங்க. டிசிஷன் எடுக்கிறவங்க லைஃப்ல ஜெயிக்கிறாங்க. டிசிஷன் எடுக்க முடியாத பல சங்கடங்களை யோசித்து பலருக்கு இது பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறவங்களும் பலர் இருக்காங்க. இதுதான் ஒரு மேடம் புலம்பிட்டே போறவங்க சார். எங்க தெருவுல ஒரு பேர் சொல்ல போறத அவனுக்கு தான் என்னத்த சேர்த்து வச்சாங்க. அப்ப வீடையும் வாசலையும் கட்டி வச்சு என்னத்த பண்றது? ஒரு மருந்து வாங்கி கொடுத்துக்க ஆள் இல்ல. அந்த அம்மா என்னம்மா அந்த வெயில் நேரத்துல ஒரு மருந்து வாங்கி கொடுத்துக்க ஆள் இல்ல, என்னத்த சேர்த்து வச்சாங்க அப்ப அப்படின்னு அப்பாவையும் அம்மா திட்டுவாங்க. அந்த அம்மா வயசான நடக்க முடியாம நடந்து மருந்து வாங்கிட்டு ஒரு மருந்து வாங்கி தரத்தே ஒரு ஆள் இல்ல அப்படின்னு புலம்புவாங்க. எவ்வளவு அளவுக்கு மனசுல ஏக்கம் இருந்திருக்கு. அடுத்த சோஷியல் ப்ராப்ளம் அதான். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் சிவகுமார் சொல்றாப்புல இங்கேயும் இப்படிதான் நிறைய இந்தியன் கேர்ள்ஸ் நாட் மேரிட். அவங்க இப்ப எல்லாம் நல்லா இருக்கு அவங்களுக்கு, அப்புறம் பின்னால they really suffer. இந்த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஆர் ப்ராப்ளம். அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம். அவங்க ப்ராப்ளம் இவங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஒரு நாள் நம்ம தனியா வேணா பேசலாம். அத உண்மை சோஷியல் ப்ராப்ளம். ஸ்டீபன் சார், இப்போ வினய் தீர்த்தான் ஐயா சொன்னது நீங்க கூட ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம பெண்கள் முடிவெடுக்கணும்னு. பொதுவா நம்ம பெண்கள் முடிவெடுக்கணும் பொதுவா சொல்லல, பட் எல்லாரும் முடிவெடுக்கிறது தான். பெண்கள் மட்டும் இல்ல, பெண்களுக்கு அது வேணும், அந்த தைரியம் வேணும். ஏன்னு கேட்டா அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதி எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் எது தெரியுமா, எனக்கு அவர் சொல்வார், பாரதிதாசனோட நின்று புதுச்சேரியில பேசும்போது வேலம்மாலாம் இருக்காங்க, நிறைய அந்த பாரதி பத்தி எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. நானும் அவங்களும் தோழிகள், நிறைய இடங்கள்ல அதை நான் பேசுவேன்.
எனக்கு எது தெரியுமா ரொம்ப சந்தோஷம், என் பொண்ணை எங்காவது வெளிநாட்டுக்கு போய் நான் இது மாதிரி ஒரு, அதாவது அந்த காலத்துல யார வந்து விலைக்கு வச்சிருந்தாங்க, இப்ப இன்னைக்கு வந்து ஆதிதிராவிடர்னு சொல்றோம், தலித்துன்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒருத்தனோட கல்யாணம் பண்ணின்னு போய் நான் இவனோட கல்யாணம் பண்ணின்னு போயிட்டேன்னு சொன்னா அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து அத சொல்றாரு அழுத்தம் திருத்தமா. அப்போ அன்னைக்கு இருக்கிறவங்க சிந்திச்சாங்க, ஆண்களும் சரி பெண். இப்ப இதுல வந்து டம்மியா பாக்குறோம் நம்ம அப்பாவை, ஆனா அன்னைக்கு பாருங்க அப்பா வந்து தைரியமா இருந்திருக்காரு பாரதி. செல்லமாலால ஒத்துப்போம் இல்ல, ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரொம்ப ஐதீகமான ஃபேமிலி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஃபேமிலி வந்து அதே மாதிரி ரொம்ப ஐதீகமான ஃபேமிலி. பட் எங்க அப்பா ஜீவாவுடைய நண்பர், அப்பயே வயசு வித்தியாசங்கள். ஆனா எனக்கு அப்பா ஜீவா, பி ராமூர்த்தி, சங்கரையா, மதுரையில இருக்கிற மாயாண்டி பாரதி, இந்த கூட்டமைப்பிலேயே நான் வளர்ந்ததுனால சரி நம்ம அப்பா பேசுறத நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அதர் காஸ்ட் ஒருத்தரை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும்போது என்னதான் பேசினாலும் வீட்டுல வெளியில தன்னுடைய வீடு தன்னுடைய பெண்ணுன்னு வரும்போது கொஞ்சம் தடுமாறினாங்க அப்பா. அப்ப பாட்டி அம்மா எல்லாருமே கொஞ்சம், அம்மா இல்லையே நான் திருமணம் முடிவு பண்ணும்போது அம்மா இறந்துடுறாங்க, பாட்டி அம்மா யாரும் இல்ல, மாமா தான் இருக்காரு. அப்ப கொஞ்சம் தடுமாறுறாங்க குடும்பத்துல. அப்ப எவ்வளவு மேடையில போய் பேசினாலும் தன்னுடைய குடும்பம்னு வரும்போது கொஞ்சம் பின்னுக்கு போவாங்க. ஆனா நமக்குள்ள விதிக்கப்பட்டதுதான் நாம வெளியில கொண்டு வருவோம். இப்ப நான் தைரியமா அப்பா கிட்ட சொன்னேன், நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீ பண்ணி வைக்கலைனாலும் நான் பண்ணிப்பேன். அன்னைக்கு 1976லயே எனக்கு அந்த சுதந்திரம் இருந்தது, நான் போய் பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு பிற்பாடு என்னுடைய பிள்ளைகள், நான் சொன்னேன் உனக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ சொல்லு, ஆனா நான் நீ என்ன காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, உனக்கு பிடிக்குதா, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கா, உனக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறியா, நீ லவ் பண்றியா சொல்லு. அதே மாதிரி இப்ப என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சொன்னேன் இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாரு. ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா சொத்து பத்து இல்ல, எப்படி இருக்கும் குடும்பம். அடுத்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிக்க கூடாதுல, அடுத்த பெண்ணு இன்னைக்கு 2 பேருமே நல்லா இருக்காங்க. அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நான் தடையா இல்லை. அப்ப சுதந்திரத்துக்கு தடையா இல்லாம பெற்றோர்கள் அரவணைச்சு போகும்போது அந்த பேக்ரவுண்ட பார்த்து உனக்கு செட் ஆகுமா என்னன்னு பார்க்கும்போது அதுல யாரோ ஒருத்தவங்க அழகா சொன்னாங்க, இதுல பெற்றோர்களுக்கும் சில பாதிப்பு இருக்குன்னு. பெற்றோர்கள் முக்கியம், ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி விளங்க வச்சு நம்ம அதை செஞ்சோம்னா நிச்சயமா சக்சஸ்ஃபுல் லைஃப். எனக்கும் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடைச்சது. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபீல்டுல இருக்கிற இலக்கிய உலகத்துல 30 வருஷமா வேலை தெரியும். தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேச்சாளர்களுடைய மேடையிலும் இருக்கேன்னா அதுக்கு என்னுடைய கணவர் கொடுத்த சுதந்திரம். அவர் தடை பண்ணியிருந்தாருன்னா நான் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அப்ப 2 பேரு ஒருங்கிணைஞ்சு போகும். அதே மாதிரி என் பிள்ளைகள் இன்னைக்கு. அப்ப அந்த குடும்பத்துல எந்த நேரத்திலையும் அதிகமா அந்த டிசிஷன் மேக்கிங்ல தடுமாறாம இருக்கிறது நிச்சயமா பெண்ணாதான் இருக்கணும். அத நான் அது வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லுவேன். அதனாலதான் இந்த கதையில நீங்க இப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜெயகாந்தன் வந்து இந்த மேடம் அழகா சொன்னாங்க. பேர் என்ன, பத்மா சொன்னாங்கல்ல, அவரு இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் செத்த பாம்புன்னாங்கல்ல, அது மாதிரி இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக இப்படி கூட காட்டிருக்கலாம். பெண் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. வினைத்தாத்தன் ஐயா சொன்ன மாதிரி ஆணவ கொலை நிறைய நடக்கிறது. ஆனா அதுல ஒண்ணே ஒண்ணு நான் பிராங்கா சொல்றேன் சார், அந்த காலத்துல ஆணவ கொலை இல்ல. கல்யாணம் பண்ணினா தொலைஞ்சு போ, குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போ, என் கண் முன்னாடி நிற்காதுன்னு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள்ல சேர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரோட்டிலேயே வெட்டி கொலை பண்றாங்கன்னா அந்த ஆணவ கொலைகள்ல நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா எந்த சமுதாயம் வந்து ரொம்ப வந்து அப்படியே நான் தொடமாட்டேன், போகமாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி மற்றவர்களால பேசப்பட்டார்களோ அந்த சமுதாயம் வன்ம கொலைக்கு போகல, ஆணவ கொலைக்கு போகல. ஆனால் சாதாரணமாக நாங்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிற ஒரு சில சமுதாயங்கள் மட்டும்தான் அடிஜன் ரோட்ல சாகுறாங்க. அதான் நடக்கிறது இன்னைக்கு. ஆனா இதை நம்ம ரொம்ப பேசணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஊடகம் எங்கேயோ போயிடும். நன்றி சார். 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாதின்லாம் கிடையாது பெருசா. அதனாலதான் அந்த ஆணவ கொலை இல்லை. அதான் புரியுதுங்களா? அந்த பாகுபாடு மனுஷங்கிட்ட அது பெருசா இல்ல. அது அப்ப இருந்தது வேற. இந்த மாதிரி ஜாதி பாகுபாடு எல்லாம் பெருசா கிடையாது.
நடுவுல புகுத்தி நடுவுல வந்ததுதான் இவ்வளவு விஷயம். ஏன் எத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க, அப்ப பெண்ணடிமைத்தனம் இல்லைன்றதுதான் அர்த்தம். இப்படி இருக்குது. ஓஷோ சொன்னாரா, ஓஷோ அவங்க அப்பாட்ட போனாராம், 9 வயசு ஓஷோக்கு. போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னாராம், நான் தம் அடிக்க போறேன், நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னாராம். அவர் யோசித்தாராம், நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் அடிப்பேன், பர்மிஷன் கொடுத்தாலும் நான் அடிப்பேன்னாராம். அதாவது ஒரு டெசிஷன் நான் எடுத்துட்டேன், அதுக்கு நீங்க தடையா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் செய்யறத செய்வேன். ஏன்னா எனக்கு தம் அடிச்சு பார்க்கணுன்ற டேஸ்ட் ஒண்ணு வேணும், எனக்கு அது என்னதான் அப்படின்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப அது வந்து டெசிஷன் எடுத்து அது ஆக்ஷன் எடுக்கும் போதுதான் அதன் ரிசல்ட் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இது வேணுமா வானாவா தொடர்றதா அப்படின்றது தான். வாங்க பத்மா மேடம், உங்க கேள்வி. ரேணுமா, ஒண்ணு இல்ல, எனக்கு தோன்றின ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. இப்போ ஜெயகாந்தன் அவங்க வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில வருடங்கள் முன்னாடில இருந்தே கதை எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அந்த காலகட்டம் சொசைட்டி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் உங்களுடைய கதைகளை நான் கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அவர் வந்து பெண்களை உயர்த்தி பிடிக்கிறாரு, பெண்களோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஆனா ஏன் எல்லாம் நான் கேட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் 75% பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு பெண் கிட்ட இருந்துதான் ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். அவர் கதையில வர எல்லா ஹீரோயினுமே ஒண்ணு தவறான இடத்துல சேர்ந்திருப்பாங்க, இல்ல இந்த மாதிரி இன்னைக்கு கதையில வந்த ஹீரோயின் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஏதாவது இல்ல ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்ணாக அல்லது சிறு வயதிலேயே தவறி போன இந்த மாதிரியே காமிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டை தேடுறாரு. சோ அவருடைய ஹீரோயின் எல்லாருமே இத அடிப்படையா வச்சுதான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி காப்பாத்துற மாதிரி பண்றாரு. இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படங்கள்ல எல்லாம் வந்து ஃபேமிலி ஸ்டோரினா நான் விசு படம் நான் பார்த்திருக்கேன், பக்கா 100% ஃபேமிலி ஸ்டோரி. ஆனா அவர் ப்ரொஜெக்ட் பண்ற விதம் வேற. அப்கோர்ஸ் எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், உங்களுக்கு விசு மாதிரியே ஜெயகாந்தன் மாதிரியே விசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இவரே அந்த ஒரு விஷயத்த மட்டும் இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதாவது பெயின் பாயிண்ட டச் பண்ணாதான் மக்கள் கிட்ட நாம ரீச் ஆவோம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியா அவர் வெளிப்படுத்துறாரா? ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்ல வந்து தட் இஸ் த ட்ரெண்ட். நீங்க உங்களுடைய ப்ராடக்ட நீங்க வெளிப்படுத்தணும், ரீச் பண்ணணும்னா அது மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்ன்ற விதத்துல சைக்கலாஜிக்கலி அதை நீங்க கொண்டு போய் சேருங்க, அப்போ இட் வில் ஹாவ் அ குட் ரீச் அப்படிங்கிறது பிசினஸ் ட்ரெண்ட். ஸோ இததான் அந்த ஒரு பெயின் பாயிண்ட், அந்த ஒரு சோகம், ஒரு ஒரு அழுகை. இப்போ இந்த சாரதா படம் எல்லாம் பார்த்தா அப்படியே உட்காந்து அழுவோம் இல்லைங்களா, பழைய அந்த மாதிரி அந்த அந்த அழுகாட்சியா ஒரு சீனை கொண்டு போய் கொடுத்துதான் பெண்களை கவரணும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு. அது என்னங்கிறது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூ பத்மா, வெரி குட் கொஸ்டின். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆன்சர் பண்றதுக்கு. என்னன்னா இப்ப நான் இது வரைக்கும் வந்து மைண்ட் யுவர் மைண்ட்ல சொன்ன பல கதைகள்ல இருந்து ஒரு 4 கதையை நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு மௌனம் ஒரு பாஷை, ஏன்னா அந்த முன்னிலவு பின்பணியும்னு சொன்னது வந்து அது அதுல விமன் கேரக்டர் வராது, அதனால அதை நான் ஒமிட் பண்ணிடுறேன். மௌனம் ஒரு பாஷைன்னு சொல்லியிருக்கேன், பூ உதிரும்னு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொன்னது புதிய வார்ப்புகள்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இருளை தேடி அப்படின்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன். இந்த இருளை தேடிங்கிற கதை வந்து 2 பெண், ஒரு பெண் வந்து விலை மாதராக இருப்பாள், இன்னொரு பெண் வந்துட்டு மாடலிங்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண். அதுக்கப்புறம் வந்துட்டு மௌனம் ஒரு பாஷை அப்படிங்கிறது வந்து வயசானதுக்கு அப்புறமா அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க, அத வந்து வெளியில சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு பிள்ளையோட போய் குழந்தை பெத்துக்கிறது, அது ஒரு கதை. அதுக்கப்புறம் பூ உதிரும் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஒரு பெண் வந்து விதவை ஆயிடுவா, அதாவது ஒரு இதுல இருப்பாரு, மிலிட்டரியில போயிட்டு தவறிடுவாரு, அந்த விதவை பெண்ணை வந்து பிக்சர் பண்ணின கதை. இப்போ ஒரு கதை களம் அவர் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அந்த கதை களம் இன்று நாம் பார்த்த கதைங்கிறது வந்து ஒரு வீடு, அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கா, ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் டு இந்து கேரக்டர், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு அப்பா, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு அந்த பாட்டி. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சினிமா பார்க்கும் போதா இருக்கட்டும், இல்ல இப்படிப்பட்ட கதை நாடகம் எது பார்க்கும் போதாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம்னா நம்ம அந்த ஜூம் கேமரா வந்து நம்ம அப்படியே மெதுவா வந்து உள்ள போவோம். உள்ள போகும்போது நம்ம என்ன செய்வோம்னா இப்படியே எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்துட்டு ஏதாவது ஒரு கேரக்டர்ல போய் நம்ம அங்க போய் உட்காந்து
அப்படி நம்ம உட்கார்ற கேரக்டர் வந்து அது சோகமாக இருந்தால் அது உங்களோட இந்த பார்வை வந்து இருக்கும். ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா, அந்த யாரு நெருங்கி, இப்ப நான் வந்து ரொம்ப நெருங்கி பார்த்தது அப்பா கேரக்டர். நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் வந்து நிறைய பார்த்ததுனால எனக்கு அந்த கேரக்டர், நீங்க சொன்ன பஞ்ச் லைன் வந்து எனக்கு உண்மையா சொல்றேன், இந்த ஸ்டோரியே இப்ப வந்து காமெடியா ஆயிடுச்சு. நீங்க சொன்னது வந்து அவன் வந்து ஒரு செத்தப்பாமன் சொல்லி இதே கதைய இப்ப நீங்க வந்து இன்னொரு வாட்டி கேளுங்களேன். இப்போ ஆன்லைன்ல இது ரெக்கார்டட் இல்லையா, நீங்க கேட்கும் போது உங்க பஞ்ச் லைன்ல இருந்து இந்த ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் சீனை ஃபர்ஸ்ட் சீனா வச்சு மத்தது அத்தனையுமே பிளாஷ்பேக்கா வச்சீங்கன்னா இட்ஸ் அ காமெடி. சோ நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம என்ன சைக்காலஜிக்குள்ள நிக்கிறோங்கிறதுல வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். சோ அதுதான் வந்து நம்ம எல்லாமே. அதே மாதிரி இருளை தேடியில வந்து 2 கேரக்டர் இருக்கு. சோ எனக்கு அதுல பிடிச்ச கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா அந்த ருத்ரன்ற கேரக்டர். அவர் ஆர்டிஸ்ட். சோ அந்த கேரக்டர்ல வந்து நான் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ல இருந்து நான் இந்த கேரக்டருக்குள்ள இருந்து அந்த கேரக்டர் போய் பார்க்கும்போது டோட்டலி வந்து எனக்கு எல்லாமே வேற மாதிரி தெரிஞ்சது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ருத்ரன்ற கேரக்டர் வந்து அந்த நிர்வாணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். எது ஆபாசம்? மனுஷன் வந்து துணி இல்லாம இருந்தா உனக்கு ஆபாசம், நீ குரங்குக்கு துணி போட்டு பாரு அது ஆபாசம்னு சொல்லுவோம். அது அந்த இடத்துல அந்த பஞ்ச் வந்து வச்சதுனால எனக்கு அங்க இருந்து நான் பார்ப்பேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்னொரு பெண், அதாவது பகட்டுக்காக வந்து முத்து மாலை போட்டிருப்பா, ரொம்ப சீப்பான முத்து மாலை போட்டிருப்பா, அப்ப வந்து இடுப்பு தெரியும், அவளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா புடவை கட்டியிருப்பா அப்படின்னு அவளை பிக்சர் பண்ணுவாங்க. அந்த பிக்சர் பண்ற இடத்துல இருந்து பார்க்கும்போது அதர் கேரக்டர் பட்டுங்கிற கேரக்டருக்குள்ள எல்லாருமே போவாங்க. சோ இதுதான் நம்ம எந்த ஒரு சினிமாவோ எது பார்த்தாலுமே வந்துட்டு நம்ம எங்க இருந்து அந்த கதையை நம்ம உள்வாங்குறோம். அவர் பொதுவா கொண்டு வந்து பிளேட்ல வச்சாலும் கூட ஃபர்ஸ்ட் அந்த பிளாட்டர்ல இருந்து எது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து இந்த இடத்துல நான் பாக்குறேன். நம்ம பார்க்கும்போது சோ எப்ப பார்த்தாலும் வந்து நான் வந்து வெஜிடபிள் பிளாட்டர் வாங்கினாக்கா வந்து அதுல நிறைய வந்து இதுதான் இருக்கு, மஷ்ரூம் தான் நிறைய வச்சிருக்கான், பன்னீர் இதுவும் வந்து பொட்டேட்டோவும் வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், பட் பொட்டேட்டோவை பார்க்கும்போது பொட்டேட்டோ எப்ப பார்த்தாலும் இந்த வெஜிடபிள் பிளாட்டர் வாங்கும் போதெல்லாம் பொட்டேட்டோவை ஹைலைட் பண்ணிடுறான், மஷ்ரூம் எல்லாம் ரொம்ப கம்மியா வைக்கிறான். சோ இது வந்து பார்ப்பவர்கள் வந்து அதை எப்படி அப்ரோச் பண்றாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு பார்த்த கதையிலேயே இவ்வளவு நீங்க சொன்ன லைன், இப்ப எனக்கே வந்து அந்த லைன்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கதை. நான் அதை எதிர்பார்க்கல நீங்க சொல்வீங்கன்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சோ நிறைய கதைகள் வந்து அவர் என்ன பண்றாருன்னா மொத்தமா கொண்டு வந்து வச்சிடுறாரு. அதுல இருந்து நம்ம எடுக்கும் போது இன்னும் நான் சொல்ல விருப்பம் அப்கமிங் ஸ்டோரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எஸ் அவர் வந்து அந்த லேடிய வந்து அப்படி கொண்டு வராரு. பட் அதுல இருந்து நீங்க இன்னொரு இடத்துல தாவி அங்க இருக்கிற மற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவர் ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு சொல்ல வராருங்கிறது வந்து நமக்கு புரிய வர மாதிரி நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில கதைகள்ல வந்து அவர் பெண்ணுடைய உணர்ச்சிகளை வந்து அது வெறும் உணர்ச்சி மட்டுமே வைப்பாரு. இப்போ கொஞ்சம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். லைக் இந்த வார்த்தை இப்படி போடணும் அப்படி போடணும், அவர் உபயோகப்படுத்துற வார்த்தைகள் வந்து என்னால சொல்ல முடியாதுங்கிறதுனாலயே நான் பல கதைகள் இங்க வந்து சொல்றது இல்ல. அந்த வார்த்தைகள் சொல்லலைன்னா அந்த கதையை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அது வந்து ரொம்ப 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 கெட்ட வார்த்தைகள், சென்னை பாஷையில இருக்கக்கூடிய பல கெட்ட வார்த்தைகளோட மட்டுமே கதை இருக்கும். அந்த வார்த்தை சொல்லலைன்னா கதையே முடிவடையாது. அதனாலயே நான் அதை கொண்டு நீங்க சொல்ல முடியல. இது அதே மாதிரி ஒரு சில பெண்கள் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா இது வந்து நான் இன்னொரு கதைக்கு ரொம்ப பொருந்தும். அந்த கதை இன்னும் நான் சொல்லல, ரொம்ப பொருந்தும். அது வந்து சென்னையில நடக்கக்கூடிய சென்னை பாஷையில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். அதுவும் இப்படிதான் பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த பெண்ணை அங்கே இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு, நூல் அங்கிருந்து பிடிச்சு இழுத்திருப்பாரு. அந்த நூல் அங்கிருந்து பிடிச்சு இழுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை பார்க்கும்போது நூல் அங்கிருந்து பிடிச்சு இழுக்கும். ஒரு கதையை ஒரு வாட்டி படிக்கும் போது நீங்க 2வது 3வது வாட்டி அதை படிக்கும் போதுதான் வந்து அந்த கதையோடைய மற்ற நெட்வொர்க் எல்லாமே வந்து நம்மளால புரிஞ்சுட்டு எனக்கு எங்க பிடிக்குதோ நான் அங்க போய் பிடிச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் இங்க இருந்து சம்டைம்ஸ் அங்க இருந்து. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்கு. ஒரு பெண் தன் வாழ்க்கை பரிமாணத்தை நரேட் பண்ற மாதிரியான ஒரு கதை இருக்கு. அடுத்தது நான் அதான் சொல்லலாம்னு இருக்கேன். அந்த கதையில வந்து முழுக்க வேற கேரக்டரே கிடையாது. இதுல நம்ம எந்த பக்கமும் திக்கு தசை தெரியவே தெரியாது, போகவே முடியாது. ஆனா நீங்க 2வது 3வது வாட்டி படிக்கும் போது எனக்கு அதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிச்சு.
இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் நீங்க சொல்றது. நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கு. பட் நான் இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய கவர் பண்ணினதுனால, ஒரு நாய் பத்தி அவர் எழுதினது, எறும்பு பத்தி அவர் எழுதினது, பூனையை பற்றி அவர் எழுதினது, பூனைக்குள்ள போய் அந்த பூனை வந்து எப்படி இருக்குமோ, எலியை எப்படி பூனை சாப்பிடணும்னு எழுதியிருப்பாரு. சான்ஸே இல்ல. அதாவது ஒரு பொண்ணுக்குள்ள போய் இவர் எப்படிதான் பொண்ணோட உணர்ச்சிகளை எழுதுறாரோன்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். அது கூட பரவாயில்ல. இவர் வந்து ஒரு பூனைக்குள்ள போய் பூனை வந்து எப்படி எலி சாப்பிடும், சுடு தண்ணியில எலி போட்டா பூனை என்ன பண்ணணும் எல்லாம் எழுதியிருப்பாரு. இது எப்படி ஒரு மனுஷனுக்கு சாத்தியம் அப்படின்னு நான் வியப்படைஞ்சிருக்கேன். சோ அவர் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்திருக்காரு. மேபி நான் எடுத்த ஸ்டோரிஸ் நிறைய இதை பேஸ் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு வந்ததுனால இருக்கு. இனிமேல் நானும் கொஞ்சம் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டா வில் ஹாவ் அ டிஸ்கஷன் இதுல. ஏன்னா இது ரொம்ப இதுல வந்து நமக்கு நிறைய தெளிவு பிறக்குங்கிறதுலதான் எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை. அதே மாதிரி அந்த பாலம் அப்படிங்கிற கதைக்கு வந்து வசந்தி மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பிரிட்ஜ்ங்கிற அந்த வார்த்தை வந்து அது பியூட்டிஃபுல்லா மேட்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இந்த இடத்துக்கு நான் கதை சொல்லணும்னா, எங்க கதை சொல்றதை விட எனக்கு மைண்ட்ல கதை சொல்றது குதிச்சுட்டு வந்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன். பத்மா வந்தாங்கன்னா எனக்கு இதுக்கெல்லாம் வேலையே. புக்குக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எல்லாம் வேலை. இப்ப இவங்க எல்லாம் டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பத்மா கிட்ட இருக்கும்போதுதான் இரண்டு புக்கை தேடு, ஆன்சர் எடு அப்படின்னு இருக்கும். சோ நீங்க பத்மா கேள்வின்னு சொன்ன உடனே நான் என் பையன்கிட்ட சொல்லி புக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி எந்த இடத்துல இருந்து சிலபஸ்ல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருந்தது. நிஜமாவே வந்து வெரி ஹாப்பி டு பி a பார்ட் ஆஃப் MYM டீம். இது வந்து இவ்வளவு ஒரு நாலேஜ் ஷேரிங். ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், ஏதோ ஒரு கதைன்னு இல்லாம அந்த கதைக்கு நீங்க எல்லாரும் உங்க டைம் மெயினா கொடுத்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறது, எல்லா ஊர்ல இருந்தும் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே வந்து வேல்யூபிள் விஷயத்த நீங்க எங்களுக்காக கொடுக்குறீங்க. அது எனக்கு எப்படி அதுக்கு வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. பட் அதையும் தாண்டி வந்து வேற எதுவுமே இல்லாததுனால அந்த வார்த்தையால் நன்றி சொல்கிறேன். நன்றி. ஜெயகாந்தனே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கேள்வி வந்து நினைக்கிறப்போ நான் கெட்டு போனவங்களை பத்தி எழுதவே இல்லை. அவ மனதான் கெட்டே போகல, இவர்களும் நல்லா வரணும்னு எழுதுறேன் அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருக்காரு அவர். நான் கெட்டு போனவங்களை யாருமே யாருமே கெட்டு போகலன்றாரு. யாரும் கெட்டு போனவர்கள் அல்ல அப்படின்றது தான் அவருடைய வாதமே. எல்லாரும் மனிதர்கள் தான், அந்தந்த காலத்துக்கு அது நியாயம் அப்படின்றாரு. அந்த வயதுல அது நியாயம். நீங்க தப்பே பண்ணல, நான் தப்பு பண்ணிருக்கேன் நானு. இல்ல ஆக்சுவலா அந்த கதையை வந்து நம்ம கொஞ்சம் மாறி பேச ஆரம்பிச்சு மாறிட்டோம். ஆக்சுவலா வந்து அவங்க ரேப்பே பண்ணல அந்த இடத்துல. அதுதான் உண்மை. அந்த கதையில அது ரேப்பு கிடையாது. அந்த பொண்ணு விரும்பினான், அதுதான் உண்மை. அது வந்து நம்மளா என்ன பண்றோம்னா அப்படி காலப்போக்குல அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. ஆக்சுவலா ரேப் பண்ணல. கதைய வந்து நான் பல முறை படித்து பல இடங்கள் தளங்கள்ல சொல்லி அதோடைய உளவியல் பார்வையெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்த ஒரு இதுல சொல்றேன். எங்கேயுமே அவர் ரேப்புன்னு பதிவு பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. வசந்தி மேம், நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பத்மா மேடம் கேட்டதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்துல அவர் எழுதுனது வந்து 1955 to 60 இருக்குமா ரேணு மேடம்? ஆமாங்க மேம். ஓகே. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க ஒருவேளை பத்மா மேடம். ஓகே, நீங்க இல்லாட்டி இன்னும் சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த காலத்துல அது சொல்லிருங்க. விமன் வேர் நாட் ட்ரீட்டட் வெல் ஆக்சுவலா. ஓகே, விமன் வேர் சப்மிசிவ், அப்ரெஸ்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட 10 பேர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். அவங்க வீட்டுல எல்லாரும் பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு they have no right to voice their opinion. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க அவங்க. அதுவும் அவர் ஒரு பர்டிகுலர் சமூகத்தை நிறைய குறிக்கிறதுக்காக அதுல நிறைய ரீஃபார்ம் வேண்டி இருந்தது அப்போ. ஸோ அதனால தான் அவர் இந்த பர்டிகுலர் சமூகத்தை குறிக்கிறாரு. அது சமூகம் ரீஃபைன் ஆயிடுச்சுன்னு சொல்வேன். ஏன்னா அந்த இது இல்லை அவங்க கிட்ட வந்து அவங்க சொன்னாப்புல எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து திருப்பி அவர் ஏன் நிறைய இடத்துல கொண்டு வர்றாருன்னா, விமன் வேர் நாட் ட்ரீட்டட் வெல். ஓகே, இந்த சமத்துவம் இதெல்லாம் படிப்புக்கு வந்த அப்புறம் தான் வந்தது. இப்போ ஓரளவு படிச்சு எல்லாம் லேடிஸ் வெளியில வந்து இல்லைன்னா இப்ப அவர் வேற மாதிரி எழுதியிருக்கலாம். இப்ப அவரு ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல இப்ப வேற மாதிரி இருக்கலாம். அந்த காலகட்டத்துல விமனுக்கு வாய்ஸ் கொடுத்தாப்புல இருக்கு. அவர் வந்து இதெல்லாம் நடக்குது பாருங்க. நீங்க சினிமாவை எடுத்து பாருங்க, பழைய சினிமாவை எடுத்து பாருங்க. நீங்க எந்த பழைய சினிமாலையும்
ஹீரோ வந்து ஹீரோயின் அடிப்பான். இப்ப எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? இப்ப இருக்கிற சினிமால ஒன்றுமே அடிக்கிற சீனே கிடையாது. அது அது பார்த்தாலே கஷ்டமா இருக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவியை அடிக்கிறது அப்படிங்கிறது அந்த சினிமாலயே அவங்க காட்டினாங்க. சினிமாலயே இது ஓகே. எப்படி அத சென்சார்ஷிப் குடுத்தாங்க? எப்படி நீங்க அலோவ் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா அது நடைமுறையில இருந்தது. சோ இப்ப அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற சினிமால ஒண்ணுலயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒண்ணுலயுமே நீங்க அந்த மாதிரி அடிக்கிற சீன் பார்க்க மாட்டீங்க. இது இந்த ரீஃபார்ம் இப்ப வந்திருக்கு. அப்ப வரல. அதனால அந்த காலத்துல அவர் எழுதுனது வந்து ஒரு எத்தனை வருஷம் 50, 60 இயர்ஸ் பேக். அப்ப அப்படிதான் இருந்தது. சோ அத வச்சுட்டு இப்ப காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா இது வேற மாதிரி பார்க்கணும் நம்ம. அப்போ அவருடைய கதைகளுக்கு அப்ப ஆண்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்களே? தெரிவிக்க மாட்டாங்களே அவங்க. இல்ல மேம், அவங்க மேம் பத்மா மேம் கேக்குறது கரெக்ட் தான். ஒரு பெரிய பிரச்சனையே நாடு பூரா வந்தது, தமிழ்நாடு பூரா. அக்னி பிரவேசத்துக்கு வந்தது, யுகசாந்திக்கு வந்தது, அக்னி பிரவேசத்துக்கு வந்தது. ஒரே ஒரு குறிப்பு, அந்த ஸ்லாங்ல அவங்க சொன்னாங்க இல்லையா மேம், அந்த கதை சொன்னவங்க சொன்னாங்க இல்லையா, நான் அதை எப்படி படிச்சேன், அதனாலதான் என்னால பேச முடியாது. அதாவது சில பஞ்ச், இன்னைக்கு சினிமாவில பஞ்ச் டயலாக் சொல்றான், ஆனா அன்னைக்கு அவருடைய இந்த அக்னி பிரவேசத்தை சொல்லும் போது நிறைய பேர் மேம் கேட்ட மாதிரி ஆண்கள் தான் அதிக கொதிப்படைஞ்சாங்க. ஏன்னா எப்போதுமே பாலச்சந்தர் படத்துக்கு ஆண்கள் தான் அதிக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அக்ரஹாரங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பிரமீளா ஒரு படத்துல நடிச்சிருப்பா, அரங்கேற்றங்கிற படம். அதுல என்னடி அவெல்லாம் வந்திருக்கா, இப்படி உட்கார்ந்துருக்க, அவளுக்கு இந்த முந்தான நழுவிடும், அவ ஒரு சூழல் காரணமா பிராஸ்டியூட் ஆயிடுவா. அப்ப அவ சொல்வா, எனக்கு ஆம்பளைன்னா மறந்து போச்சு அப்படின்பா. என்னடி சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு சுதாரிச்சுன்னு மறந்து போச்சு அப்படின்பா. இந்த வார்த்தைக்காக பாலச்சந்திர அப்படி காயப்படுத்தினாங்க. யதார்த்தத்தை பாலச்சந்தர் பேசினார். அதே மாதிரி ஜெயகாந்தனை கேள்வி கேட்கும் போது மேடம் பத்மா மேடம் கேட்ட மாதிரி அத்தனை பேர் வந்து அக்னி பிரவேசத்துக்கு கேட்டாங்க. நீங்க அக்னி பிரவேசத்தை போய் எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப அவர் என்ன தெரியுமா ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு பெரிய அமைப்புல எல்லாருமா சேர்ந்து கேள்வி கேட்கும் போது, நீ ஒரு தாயா இருந்து பார் தெரியும். நீங்க அந்த வார்த்தையை போய் அக்னி பிரவேசத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அப்ப தெரியும். அப்ப அந்த வார்த்தையை சொன்னாரு பப்ளிக்ல, நீ ஒரு தாயாய் இருந்து பார் தெரியும். அதே மாதிரி யுகசாந்தி மேம் கேட்டாங்க இல்லையா பத்மா மேம், இது என்ன பிசினஸ் ட்ரெண்டா, இப்ப மாதிரி சில கதைகளுக்கு மட்டும் அவரு பொம்னாட்டியே சொல்லியிருக்காரு அழுகாட்சியா? இல்ல மேம், மேம் சொன்ன மாதிரி அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குறிப்பிட்ட சமுதாயத்துல அதிகமா இருந்தது. அதை தகர்க்கணுங்கிறதுக்காகத்தான் வெளியில அவரு அதை உணர்றாரு. தீஜா கதையை பாத்தீங்கன்னா, ஜானகிராமன் கதையை பாத்தீங்கன்னா, மன்னார்குடிக்காரர் அவர் நிறைய இதே மாதிரி இந்த கதைகளை தான் கொண்டு வருவார். ஆனா அவர் போறது விதம் வேற, விவசாயத்தை அதிகம் சொல்லியிருப்பார். இவர் என்ன பண்றாருன்னா, இந்த யுகசாந்தியில ஒரு சின்ன பொண்ணு விடோவாயிடுறா. அவளோட அப்பா சின்ன குழந்தையிலே விடோவாயிடுறா. அவ அப்பா வந்து கல்யாணம் பண்ணப்படாது, மறுமணம் பண்ணும் போது பண்ணப்படாதும்பார். ஆனா பாட்டி என்ன சொல்லுவான்னா, அவளுக்கு பண்ணி வைக்கணும்பா. ஏன் காரணம் என்ன, அந்த நாள்ல பிராமண குடும்பங்கள்ல சின்ன வயசுல கல்யாணம் ஆறுது, புருஷன் செத்து போனான்னா மொட்டை அடிச்சு அதுக்கு ஒரு புடவை ஒண்ணு, அந்த புடவை நார்மடின்னு பேரு. ஏன்னா நான் அந்த குடும்பத்துல பிறந்ததுனால எனக்கு தெரியும். நார்மடி புடவைன்னு காவி, ஒரு லைட்டு சந்தன கலர்ல புடவை இருக்கும், கீழே காவி கலர்ல பார்டர் இருக்கும். அந்த மொட்டை தலையும் மறைச்சுதான் புடவை கட்டிட்டு இருப்பான். அந்த பாட்டிகளை நாங்க எப்படி கூப்பிடுவோம்னா, மொட்டை பாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவ மனசு எவ்வளவு கவலைப்படுவான்னு எங்களுக்கு தெரியாது. ஊரே மொட்டை பாட்டிங்குவோம். அவ மொட்டை அடிச்சுட்டு இருக்கான்னு மொட்டை பாட்டிங்குவோம். அப்ப அந்த பாட்டி தான் வந்து யுகசாந்தியில அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அப்படிமா. காரணம் என்ன, விதவையா இருந்தாவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, விதவையா இருந்தாவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறத அவ மூலமா சொல்ல வச்சு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னுப்பா. அதனாலதான் மேம் நீங்க கேட்டதுனால பல கதைகள்ல அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா மேம் சொன்ன மாதிரி நீங்க படிச்சு பாருங்க, முன்னிலவும் பின்பணியும், முற்றுகை, இதெல்லாம் படிச்சீங்கன்னா வேற ரூட்ல போவார். அக்ரஹாரத்து சிறுவனோ பையனோ ஒரு கதை வரும், அவன் அம்மாவை பத்தி சிந்திப்பான். அப்பா போயிட்டா அந்த குடும்பம் எப்படி இருக்கும். அதனால பொம்னாட்டியை வச்சு சொல்லிட்டு அழுகாட்சியெல்லாம் அவர் வந்து அதிகம் கதையில எழுதியிருக்க மாட்டார். சில நேரங்களில் சில மனிதர்கள், சினிமா பார்த்தமே என்ன போட்டுது அந்த படம். சில நேரங்களில் சில மனிதர் சரியான கதை இல்லை. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஐ திங்க் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரேணு மேடம் இருக்கீங்களா?
பிஸியா இருக்காங்க. ஓகே, ரைட். அவங்க ப்ராப்ளம் எதுவும் நினைக்கிறேன். ஓகே, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான கதை கொடுத்த ரேணுக்கு நான் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ. சிறந்த கதை